ட்ரெய்னர் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ட்ரெய்னர் பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 13ல இருந்து 14 வருஷம் ஐடி துறையில ஒர்க் பண்ணிக்கிட்டே இந்த பிசினஸ இன்னைக்கும் பார்ட் டைமா எடுத்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இவர் வந்து ஒரு நல்ல பாடகர், நல்ல டான்ஸ் ஆடுறவரு, நல்ல கிட்டாரிஸ்ட், நல்ல கீபோர்டு வாசிக்கிற கூடிய ஒரு நபர் அப்படின்னு இவரை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு 1000 நபருக்கு மேல இந்த வாய்ப்பை கொடுத்து இன்னைக்கு கம்பெனியோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இவர் டீம்ல பல டைமென்ஷனையும் பல பிரசிடென்ட் டைமென்ஷனையும் உருவாக்கி இன்னைக்கு நம்ம ஆக்சிஸ் இந்தியாவோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டெக்கி, தட் இஸ் டெக்னாலஜிக்கலி சவுண்ட் பர்சனா இருக்கிறாரு. சோ அந்த மாதிரி ஒரு பர்சன். அது மட்டும் இல்ல, எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை தட்டி எழுப்பி தரதனன் ஈர்த்து வந்து கொடுத்த ஒரு அன்பான ஏஞ்சல், என்னுடைய ஏஞ்சலை தான் இப்ப நான் ரிவீல் பண்ணி இன்வைட் பண்ண போறேன். சோ ஐ வெல்கம் மிஸ்டர் ராஜா ஹியர். ஒரு அருமையான ஒரு பொழுதுல உங்களை எல்லாருமே சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இப்படி ஒரு நேரத்துல உங்களை சந்திப்பேன்னு கொஞ்சம் கூட நினைக்கல. பட் ஆனா இந்த ஒரு நல்ல மொமெண்ட்ல உங்களுக்கு அற்புதமான ஒரு பிசினஸ் கொடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ எல்லாருக்கும் 2024 ஒரு புது வருஷம் தொடங்கி ஒரு மாசம் முடிஞ்சு, ஸோ இன்னும் வந்து பல மாதங்கள் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கடந்த வருடம் எப்படி போச்சோ இல்லையோ, இந்த வருடம் நமக்கான வருஷமா கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுவும் நம்ம ஆக்சிஸ் இந்தியாவில் இருக்கிறதுனால கண்டிப்பா நம்மளுடைய வெற்றிக்கு எந்தவித சந்தேகமும் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த வருஷம் புது வருஷம் எல்லாருக்குமே அற்புதமான வருஷமா அமைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த வருஷத்துல நிறைய மிராக்கிள் நடந்தது. ஸோ போன வருஷமும் நிறைய மிராக்கிள் நடந்தது. நிறைய பேரோட லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு ஆக்சிஸ் இந்தியாவில். இந்த வருஷம் பிகினிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா டபுள் தமாக்கா மாதிரி நமக்காக ரீபர்ச்சஸ் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 நாளுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியோட சிஇஓ பாபு சார் வந்து லான்ச் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் நமக்காக கிடைச்சிருக்கு. ஸோ என்னோட பேர் ராஜா, நான் கம்பெனியில் ஒன் ஆஃப் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கேன். ஸோ அப்படின்னு சொல்றதை விட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களாம் எப்படி ஜூம்ல இங்க வந்து ஒரு மீட்டிங் கேட்டுட்டு இருக்கீங்களோ, அப்படிதான் என்னோட ஃப்ரெண்டு சிவா மூலமா எனக்கு இந்த வாய்ப்பு வந்து கிடைச்சது. அப்போ இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நானும் ஜூம் மீட்டிங்ல தான் அட்டன் பண்ணேன். அப்போ அட்டன் பண்ணும்போது என்னடா இது அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது நான் அது பெருசா கண்டுக்கல. ஸோ அப்போ என்னோட ஃப்ரெண்டு சிவாவோட ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது, ஸோ சாதாரணமா ஒரு சிம்மு வித்துட்டு இருந்த ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா மாறி கோட் ஷூட்டர் மாறி, அதுக்கப்புறம் வந்து கப்பெல்லாம் வின் பண்ணி, அதுக்கப்புறம் அவரோட இன்கம் போஸ்டர் எல்லாம் பார்க்கும்போது என்னடா நம்ம ஐடில சம்பாதிக்கிறத ஒரு வாரத்துல சம்பாதிக்கிறாங்களே அப்படின்னு ஆச்சரியமா இருந்தது. இப்போ கேட்கும்போது தான் இதே மாதிரி ஒரு மீட்டிங் எனக்கு ஷேர் பண்ணி அதில் நான் ஜாயின் பண்ணி கேட்டு, ஸோ அதை அனலைஸ் பண்ணி ஜனவரி 1, 2021 இந்த பிஸ்னஸ் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ஊழியர். பார்ட் டைமாகவே இந்த பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டைம் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பிஸ்னஸ்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க நாம நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த பிசினஸ்ல ஜெயிக்கவே முடியாது. நம்மளை நம்பி வரவங்கள நம்ம நல்லா இருக்க வைக்கணும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதுல ஜெயிக்க முடியும். ஸோ நம்ம லைஃபை காப்பாத்துறதே பெரிய விஷயமா இருக்கும். பட் ஆனா நம்மளை நம்பி வரவங்களோட லைஃப்பையும் நம்மளால ஏதோ ஒரு சின்ன சப்போர்ட்னால அவங்களால வெளியே கொண்டு வர முடியுது அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து இந்த பிசினஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய பேரோட லைஃபை மாத்துறதுக்கு இந்த பிசினஸ் ஒரு வாய்ப்பா கொடுக்கும்போது அவங்க லைஃப் கண்ணு முன்னாடி மாறும்போது அது எனக்கு ஒரு பெஸ்ட் ஃபீலிங்கா இருந்துச்சு. அதை வந்து நான் ரொம்ப வந்து ஈடுபாடோட பண்ணதோட விளைவு எனக்கு வந்து இந்த பிசினஸ்ல இவ்வளவு ஈடுபாடு வந்ததுக்கான காரணம். ஸோ அப்படி என்ன சார் பிசினஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ அது என்ன பிசினஸ், ஏன் இவ்வளவு ஆறுதல் கொடுத்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ்ல ப்ரெசன்டேஷனா கொடுக்க போறேன். ஸோ அந்த ப்ரெசன்டேஷனை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, கேளுங்க. உங்களுக்கு ஸோ இந்த டிஜிட்டல் லைஃப்ல சரிங்களா, ஸோ பல மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த டிஜிட்டல் எரால ஸோ கண்டிப்பா வந்து ஸ்மார்ட் போன் அப்படின்றது எல்லார் கையிலுமே வந்து ஒரு டூலா கிடையாது, அது ஒரு கையாவே மாறிடுச்சு. ஒரு கை இல்லாம கூட இருந்துருவோம், பட் ஆனா ஒரு போன் இல்லாம நம்மளால ஒரு நாள் கூட தள்ளவே முடியாது. பட் அப்படி ஒரு போன்ல இது வரைக்கும் நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ணியிருப்போம், காசை வேஸ்ட் பண்ணியிருப்போம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா போன்னால பல பிரச்சனைகளை தான் நிறைய சந்திச்சிருப்போம். பட் ஆனா அந்த போன் மூலமா நம்ம லைஃபும் மாறும் அப்படின்றதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிசினஸ் வாய்ப்பு. உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தாலே போதும், நீங்க அழகா இந்த பிசினஸ் எடுத்து பண்றதுக்கு
உங்க ஸ்மார்ட் போன் இருந்தாலே போதும், சிறப்பா பண்ணலாம். ஸோ பவர் ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, இல்லைன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பேங்க்ல போயிட்டு நம்ம வந்து காசு எடுக்கணும்னா கூட அரை நாள் ஆபீஸர் லீவ் போட்டோ இல்ல நம்ம வேலையை தள்ளி வச்சுட்டு தான் போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு நம்ம அந்த டோக்கன் கூப்பிடுற வரையும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரிங்களா? ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம்னா அவ்வளவு நேரம் ஆகும். ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்றதுன்னா அவ்வளவு நேரம் ஆகும். பட் ஆனா இப்போ அப்படி கிடையாது. நம்மளுக்கு எங்க எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுன்ற விஷயம் கூட தெரியாது, எங்க பேங்க் இருக்குன்னு தெரியாது, போஸ்ட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு தெரியாது. எல்லாமே டிஜிட்டலைஸ்டா மாறிடுச்சு. எல்லாமே ஒரு சொடுக்கு போடுற நேரத்துல நம்மளால எல்லாத்தையுமே வீட்டுல இருந்துட்டு போன் மூலமாவே நம்மளால பே பண்ண முடியுது. இந்த அளவுக்கு மாற்றம் வர்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட வளர்ச்சி தான். சரிங்களா? ஸோ நாம பண்ணக்கூடிய பிசினஸும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிசினஸ் தான். ஸோ நம்ம பிசினஸ் வளர வளர கண்டிப்பா வந்து இண்டஸ்ட்ரி வளர வளர நம்மளுடைய பர்சனல் க்ரோத்தும் நல்லா வளரும். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா லாக்டவுன்ல எல்லா பிசினஸுமே அடி வாங்குச்சு. அடி வாங்காத ஒரே பிசினஸ் என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிசினஸ் தான். ஸோ இந்த பிசினஸ்ல நாம கரெக்டான டைம்ல கரெக்டான பாதையில நம்ம வந்து உள்ள வந்திருக்கோம். ஸோ வரும்போது அடுத்த ஒரு 15 வருஷம் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை அடிக்கிறதுக்கு எந்த ஒரு புது வளர்ச்சியுமே நம்மளை வந்து சேராது. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 எரா அப்படின்வாங்க. அதாவது என்னன்னா, ஒரு புதுசா ஒரு டெக்னாலஜி வருது அப்படின்னா அதுக்கு மேக்ஸிமம் 10 to 15 இயர்ஸ் லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 70ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் இருந்தது. 80ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடீஸ்க்கு எஜுகேஷன்ஸ்க்கு வந்தது. அப்புறம் 90ஸ்ல வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்துருச்சு. அப்புறம் 20ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேருக்கு வந்து செம்ம பீக் வந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு. ஸோ நாம கரெக்டான இடத்துல கரெக்டான வாய்ப்பை தேடி வந்திருக்கோம். இந்த வாய்ப்பை எடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா 15 வருஷத்துல எந்த ஒரு துறையிலும் இல்லாத வளர்ச்சி நம்மளுடைய ஆக்சஸ் இந்தியால கண்டிப்பா இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். கம்பெனியோட நேம் Axis.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். சரிங்களா? ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஆப்பை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி ஆக்சஸ் இந்தியான்றதும் ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஆப். ஸோ ஸ்டார்ட் பண்ண வருஷம் பார்த்தீங்கன்னா 2018 ஜூலை 27 ஸ்டார்ட் பண்ணோம். குரோம்பட்ல தான் நம்ம ஹெட் ஆஃபீஸே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் திருச்சிலையும் ஒரு புதுசாக ஹெட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் அமேசான், பிளிப்கார்ட்ல இல்லாத ஒரு விஷயம், நம்ம கிட்ட ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் இருக்கு. அமேசானுக்கு சொந்தமா கடை கிடையாது, சொந்தமா ப்ராடக்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவன் ஜஸ்ட் ஒரு புரோக்கர் தான். சேலரையும் டீலரையும் கனெக்ட் பண்ற ஒரு ஆப் மட்டும் தான் வச்சிருக்கான். பட் ஆனா நாம அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்மளுக்கு சொந்தமா ஆஃப்லைன் ஸ்டோர்ஸும் வச்சிருக்கோம், ஹெட் ஆஃபீஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அட்மின் ஆஃபீஸ் இருக்கு, மீட்டிங் ஹவுஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பல விஷயங்களை வந்து ஒரு வெறும் 6 வருஷத்துலேயே வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிசினஸ்ல வளர்ச்சி அடைந்த மக்களால இது ஆதரிக்கப்பட்டதுனாலதான். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து நெட்வொர்க்ஸ் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ ஆம்பேவா, எஸ்டிஜா, எர்பல் லைஃபா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதுல இருக்கிற நெட்வொர்க் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். பட் ஆனா வந்து இங்க எந்த ப்ராடக்ட்டையும் நீங்க வாங்கி சேல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, வாங்கிட்டே இருக்கிறன்ற அவசியமும் கிடையாது. அதே நேரத்துல இங்க வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, வாங்கி டம்ப் பண்ணுன்ற எதுவுமே கிடையாது. நோ சேல்ஸ் நோ டார்கெட் தான். சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஷாப் மாதிரி வைக்கணுமா அப்படின்னா அது எதுவுமே கிடையாது. சரிங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டையும் நெட்வொர்க்கையும் கம்பைன் பண்ண ஒரு நெட்வொர்க் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் நம்மளுடைய AxisIndia.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். அண்ட் நம்மளோட கம்பெனியோட ஓனர்ஸ் எம்டிஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி செந்தில்குமார் சார் அண்ட் சிஇஓ பாபு சார். ஸோ இவங்களால நிறுவப்பட்ட கம்பெனி வெறும் ஒரு 12 ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஃபவுண்டர் டைரக்டர்ஸா கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துல கிட்டத்தட்ட 8 லட்சம் கஸ்டமரையும் தாண்டி நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம 41 வைஸ் பிரசிடென்ட்ஸ், மோர் தென் 800 சிஇடிஸ் வந்துட்டோம், சீஃப் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 3000க்கு மேல எக்ஸிகூட்டிவ் டைரக்டர்ஸ் வந்துட்டாங்க. அண்ட் 150+ பிரான்ச் ஆஃபீஸர்ஸுமே வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்டேட்ல நம்மளுக்கு வந்து ஆஃபீஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு 6 வருஷத்துல எந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியும் வளர்ச்சி அடையாத ஒரு பெரிய மைல் ஸ்டோனை நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ 2 பேருமே தமிழர்கள். ஸோ கண்டிப்பா வந்து அதுக்கு ஒரு பெரிய நன்றி. ஸோ ஏன்னா வந்து இந்த பிசினஸை வந்து வெறும் தமிழர்களுக்கு, தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லாம இது இந்தியா லெவல்ல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் கம்பெனியோட பேரே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் இந்தியா அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லீகலான கம்பெனியா, சர்டிஃபைடு கம்பெனியா. ஸோ ரீசெண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டே வந்திருந்தாங்க. சரிங்களா? பட் ஆனா அந்த கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஓ சர்டிஃபைடோ இல்ல இன்கார்ப் சர்டிபிகேஷனோ
இல்ல ஜிஎஸ்டி டிடிஎஸ்ன்னு எந்த ஒரு ஆதாரமும் காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஆனா நம்ம கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ண ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் இன்கார்பரேட் சர்டிஃபிகேஷன், அது மட்டும் இல்லாம டிடிஎஸ் ப்ராப்பரா வந்து பே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சர்டிஃபைடு கம்பெனி தான் நம்மளுடைய ஆக்சஸ் இந்தியா. சரிங்களா? ஸோ நமக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொந்தமா நமக்கு வந்து வெப்சைட் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல ஆக்சஸ் இந்தியா அப்படின்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆப் இருக்கு. சரிங்களா? எப்படி ஒரு அமேசான் ஃபிளிப்கார்ட் இருக்கு, அதே மாதிரி ஆக்சஸ் இந்தியாவுக்கும் நமக்கு ஆப் இருக்கு. அந்த ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணாலே போதும், நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிஸ்னஸும் அதே ஆப்ல பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் பே, எப்படி கூகுள் பே ஃபோன்பே இருக்கோ அதே மாதிரி ஆக்சஸ் பே அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆக்சஸ் பேவை யூஸ் பண்ணி நீங்க உங்க வீட்டுக்கு உங்க வீட்டில் இருக்கிற பில்ஸ், அதாவது வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும், ஃபோன் பில் வந்து பே பண்ணணும், கரண்ட் பில் பே பண்ணணும், ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் பண்ணணும், ப்ராட்பேண்ட் பே பண்ணணும், கேஸ் புக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான வெர்சடைலான ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்து ஃபோன்பே கூகுள் பே யூஸ் பண்றதை விட ஆக்சஸ் பே நீங்க யூஸ் பண்ணலாம். ஈவன் நம்ம கூகுள் பே ஃபோன்பேல கூட வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் நம்ம ஃபோன் பில்ஸை பே பண்றோம்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பைசா கட்ட வேண்டியதா இருக்கு. சரிங்களா? ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பேடிஎம் கூட வந்து இனிமேல் மணி டிரான்சாக்சனை நிறுத்த போறாங்க. ஆல்ரெடி அந்த அக்கௌண்ட்ல காசு இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் டிரான்சாக்சன்ஸ்லாம் எல்லாமே பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆக்சஸ் பேல வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம ஆக்சஸ் இந்தியா மூலமா சம்பாதிக்கிற வேலட் கேஷ் வச்சு நம்மளுக்கு அன்றாட தேவைப்படக்கூடிய விஷயங்களை, சரிங்களா, பே பண்ணக்கூடிய பில்ஸ், அதுக்கப்புறமா புக்கிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், ஆக்சஸ் பேல பண்ணலாம். நீங்க அடிஷ்னலா மற்ற ஆப்ல நீங்க பே பண்ற மாதிரி எந்த ஒரு அடிஷ்னல் பேவும் நீங்க இதுல பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ₹1 ₹2 எக்ஸ்ட்ரா எல்லாத்துலயுமே பே பண்ற மாதிரி வருது. ஆனா ஆக்சஸ் பேல வந்து நீங்க அது மாதிரி எதுவும் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? சரி, ஆக்சஸ் இந்தியா ஆப்ல என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் சார், நீங்களே மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அது மட்டும் கிடையாது. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு தேவையான எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் இருக்கு, அன்பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் இருக்கு. குவாலிட்டியில கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். ஸோ நீங்க ரெகுலரா வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அமாம் சோப்பு, சக்தி மசாலா, உதயம் பருப்பு, ஸோ எல்லாமே நீங்க வெளியே வாங்குறத விட ரேட்டு கம்மியான பிரைஸ்ல கிடைக்கும் போது. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாம மென்ஸ் கார்மெண்ட், உமன்ஸ் கார்மெண்ட், கிச்சன் அப்ளையன்ஸ் சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 4000க்கும் அதிகமான ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்காக இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே நம்ம வாங்குற ப்ராடக்ட்ஸ் தான். ஏதோ ஒரு கடையில ஷாப்ல நம்ம ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஐட்டம் தான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு கடையில நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம இங்கேயும் பர்ச்சேஸ் பண்றதுனால உங்களுக்கு ஒரு பிசினஸ் வாய்ப்பும் கிடைக்க போகுது. சரிங்களா? அதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம பிரைம் மெம்பரா ஜாயின் பண்ணணும். அது என்ன சார் பிரைம் மெம்பர்? இப்பதான் முக்கியமான கட்டத்துக்கு வரீங்க. நாங்க எவ்வளவு காசு கொடுக்கணும், காசு வாங்குறது தானே பிசினஸ், கடைசியா அதுதானே வருவீங்க. இங்க நீங்க காசு கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையவே கிடையாது. சரிங்களா? இங்க நீங்க ஒரே ஒரு தடவை கடையை மாத்தி பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் போதும், நீங்க இங்க பிரைம் மெம்பர் ஆகலாம். சார் பிரைம் மெம்பர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அம்மா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு ஷிஃப்ட் பண்றோம், இல்லைன்னா வந்து புதுசா ஏதாச்சும் கடை வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பார்ப்போம். தெருவில் போகும்போது புதுசா கடை ஓபன் பண்ணியிருக்காங்க, ஒரு மளிகை ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கிற கடையை விட இங்க கம்மியா இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டோம் அப்படின்னா போய் வாங்குவோம். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டும் தர மாட்டாங்க. நீங்க மாசம் மாசம் மளிகை சாமான் வாங்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த அண்ணாச்சி என்ன சொல்லுவாரு, ஏன் வரீங்க, அண்ணாச்சி கிட்ட நீங்க லிஸ்ட் கொடுத்து அனுப்புங்க, நான் பையனை விட்டு வீட்டுக்கே வந்து ஃப்ரீயா டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னோம். ஏன் அப்படின்னா நீங்க ரெகுலரா வாங்குறீங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு அவர் அடிஷனலா பெனிஃபிட் கொடுக்குறாரு. நீங்க இந்த சக்கரை வாங்குறீங்களே, இந்த சக்கரை வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் வந்து இந்த ரேட்டுக்கு இப்போ 50 ரூபாய்க்கு 1 கிலோ சக்கரை வருது அப்படின்னா இதே 50 ரூபாய்க்கு இந்த குவான்டிட்டிலேயே இதுல உங்களுக்கு சூப்பரா இருக்கு, இதோட ப்ராடக்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்கு, 2 கிலோ சக்கரை கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாரு. அது வந்து ஒன்லி வந்து தெரிஞ்சவங்களுக்கு தான் சொல்லுவாரே தவிர புதுசா வரவங்களுக்கு சொல்ல மாட்டார். அது எதுக்காக அப்படின்னா நீங்க அடிக்கடிக்கு கடைக்கு வந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு என்ன பண்ணுவாரு, போனஸ் டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி ஃப்ரீயா கொடுப்பாரு. இந்த மாதிரி அதிகமான விஷயங்கள் கொடுப்பாரு. பட் ஆனா நாம இங்க வந்து ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம், ஆன்லைன்ல பிசினஸ் பண்றோம். ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு சம் பெனிஃபிட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து என்ன பேர் வச்சிருப்பாங்கன்னா பிரைம் மெம்பர்ஷிப். சரிங்களா? அமேசான்ல பிரைம் மெம்பர்ஷிப் இருக்கு. சரிங்களா? அங்க 1500 ரூபாய் பே பண்ணீங்கன்னா வருஷம் ஃபுல்லா டெலிவரி ஃப்ரீன்னு சொல்லுவான்.
அதுக்கப்புறம் ஓடிடியில படம் பார்க்கலாம்னு சொல்லுவோம். ஆனா அடுத்த வருஷம் திருப்பி நீங்க பே பண்ணணும். பே பண்ணும்போது அது 1500 தான் இருக்காது, 2000 2500 கேட்பான். எல்லா ஓடிடிக்கும் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஈவன் ஜொமேட்டோ ஸ்விக்கி கூட வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மெம்பர்ஷிப் இருக்கு. ஆனா அக்சஸ் இந்தியால நீங்க பிரைம் மெம்பர் ஆகிறதுக்கு மாசம் மாசம் கட்டணும், வருஷம் வருஷம் கட்டணும் எல்லாம் கிடையாது. நீங்க கட்டணும்ன்றதே கிடையாது. ஒரே ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணா போதும் உங்களுக்கு லைஃப் டைம் பெனிஃபிட் கிடைச்சிடும். சரிங்களா? என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா 150க்கும் மேற்பட்ட பிரான்ச் ஆபீசர்ஸ் இருக்குன்னு. நம்ம பிசினஸ் பண்றதுக்கு நீங்க எந்த ஆபீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா. அண்ட் உங்களுக்குன்னு ஒரு ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. அண்ட் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும், ஆஃப்லைன் ஸ்டோர்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் 5 to 50% இல்ல 60-70% கூட நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். பேஸ்ட் ஆன் த ப்ராடக்ட் நீங்க எது செலக்ட் பண்றீங்களோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கண்டிப்பா உண்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு இங்க பேசிவ் இன்கமும் உண்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம லைஃப் டைம் ஹோம் டெலிவரி ஃப்ரீ. சரிங்களா? எந்த ஒரு ஆப்புமே கொடுக்காத ஒரு விஷயம் ஆக்சஸ் இந்தியா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா லைஃப் டைம் ஹோம் டெலிவரி ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அண்ட் இந்த பிசினஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்க கூடவே இருந்து டிராவல் பண்ணி ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுத்து எப்படி ஏர்ன் பண்ணணும், ஏர்ன் பண்றதுக்கான விஷயங்கள் என்ன, நம்மளை எப்படி ட்ரைன் பண்றது, எனக்கு பேச வராது, எனக்கு வந்து பிசினஸ் பண்ண வராது, நான் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பிசினஸ், எனக்கு வந்து பிசினஸ் நாலேஜ் கிடையாது அப்படின்றவங்க கூட இருந்து ட்ரைன் பண்ணி அவங்கள பெஸ்டா கொண்டு வந்து, ஸோ அவங்க டவுன் ஆன டைம்ல அவங்க மோட்டிவேட் பண்ணி மேலே கொண்டு வர எல்லா விஷயங்களுமே ஃப்ரீயாவே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீடர்ஸுமே அது வந்து ஒரு பொறுப்பா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நோ ரினிவல். சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்க இதெல்லாம் பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மாசம் மாசம் பே பண்ணா, வருஷம் வருஷம் பே பண்ணலாம் கிடையாது. ஒரே ஒரு தடவை நீங்க பர்ச்சேஸ் பண்ணா போதும். சரி சார், என்ன சார் பர்ச்சேஸ் பண்ணணும், எனக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவீங்களான்னா கிடையாது. உங்களுக்கு தேவைப்படுற பொருளை மட்டும் தான் வாங்க சொல்லுவோம். என்ன பொருள் சார் அப்படின்னா, வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்குறீங்களா, எங்க பிசினஸ் வந்துடலாம். ட்ரெஸ் வாங்குறீங்களா, எங்க பிசினஸ் வந்துடலாம். லேடிஸ் யூஸ் பண்ற நாப்கின்ஸ் வாங்குறோமா, கண்டிப்பா வந்துடலாம். மிக்சி யூஸ் பண்றோமா, வந்துடலாம். சரிங்களா? இந்த மாதிரி எங்ககிட்ட கிட்டத்தட்ட 7 கிட் இருக்கு. அந்த 7 கிட்ல நீங்க எந்த கிட்ட சூஸ் பண்ணாலுமே நீங்க இந்த எல்லா பெனிஃபிட்ஸுமே நீங்க என்ன பண்ணிடலாம், அவைல் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அதுல இருக்கிற கிட்ட மட்டும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சூப்பரான கிட்டு, ஒரு மாசத்துக்கான மல்லிகை சாமான் வாங்கினாலே இந்த பிசினஸ்ல வந்துடலாம். வெறும் 6500 கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க கட்டுற காசுல உங்களுக்கு பொருள் வந்துடும். சரிங்களா? ஸோ என்னென்ன பொருள் இருக்குன்னு பாருங்க. வீட்டுக்கு தேவையான மொத்த பொருளுமே இருக்கும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், எல்லாமே, டீ தூள், காஃபி தூள்னு சொல்லிட்டு அப்பளத்துல இருந்து உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே கிட்டத்தட்ட 41 ப்ராடக்ட். சரிங்களா? கிட்டத்தட்ட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி 27ல இருந்து 28 கிலோ இருக்கும். அந்த பாக்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ கூடவே உங்களுக்கு காம்போ ப்ராடக்ட்ஸ். சரிங்களா? ஃபுட் பேட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட் பேட்ச் வரும். இது என்ன சார் ஃபுட் பேட்ச் அப்படின்னா, மெடிக்கல் டீடாக்சிக் பேண்டேஜ்னு சொல்லுவாங்க. இது நம்ம ரத்தத்துல இருக்கிற அழுக்க ரிமூவ் பண்றதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஃபுட் பேட்ச். நிறைய பிசியோதெரபி டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதக்கூடிய ஒரு விஷயம். சுகர் இருக்கிறவங்க சுகர் கவுண்டே ரெடியூஸ் ஆகுது. ஈவன் வெரிகோஸ் இருக்கிறவங்க வெரிகோஸ் வெயின் வந்து கம்மியாகுது. ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட். நாங்க யூஸ் பண்றதுனாலதான் இவ்வளவு தெளிவா சொல்ல முடியுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்ல 5 பேர் இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நைட்டு உங்க உள்ளங்கால கிளீன் பண்ணிட்டு இதை ஒட்டி படுத்தோம் அப்படின்னா மறுநாள் காலில் ஃபீல் பண்ணி பாத்தீங்கன்னா இவ்வளவு பிளாக்கிஷா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப என்ன ஆகுது, நம்ம டாக்ஸின்ஸ் எல்லாம் இதை ரிமூவ் பண்றதுனால, ஸோ கடைசி பேட்ச் யூஸ் பண்ணும்போது அது பியூர்லி ஒயிட்டாகவே இருக்கும். ஸோ நம்ம டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள் தான். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வயிற்று கிளீன் பண்ணனா ஒரு வேதி மாத்திரை போட்டு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம என்ன பண்ணுவோம், வயிற்றை கிளீன் பண்ணிட்டு ரசம் சாப்பாடு சாப்பிடுவோம். எதுக்காக அப்படின்னா, ஸோ அந்த டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்றது. இப்போ அது யாரும் பண்றது கிடையாது. பட் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் பேட்ச் யூஸ் பண்றதுனால நம்மளுடைய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு டீடாக்சிக் பேண்டேஜ் தான் இந்த ஃபுட் பேட்ச். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பாக்ஸும் நமக்கு இந்த 41 கிட்டில் காம்போ ப்ராடக்ட்ஸா உள்ள வந்து நீங்க பே பண்ணது 6500 ஆனா உங்களுக்கு கிடைச்சதும் பாத்தீங்கன்னா அதே 6500 பிளஸ் உங்களுக்கு 500 ருபீஸ்க்கு டிஸ்கவுண்ட் கூப்பனும் கொடுக்குறாங்க. சரிங்களா? வெளியே வாங்குறதோட ரேட்டு கம்மியான பிரைஸ்ல கிடைக்கும் போது நாம ஏன் இங்கே வாங்கக்கூடாது? அப்படி வாங்குறதுக்கு நம்ம கிட்ட டிஸ்கவுண்ட் கூப்பன் இருந்தா மட்டும்தான் நம்மளால டிஸ்கவுண்ட்ஸோட ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனாலதான் இந்த 500 டிஸ்கவுண்ட் கூப்பன் நமக்கு கிராசரி கிட்டோட வருது. சரிங்களா? இந்த கிட் எடுக்கிறதுனால உங்களுக்கு எந்த வித லாஸுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கொடுக்குற காசுக்கு நமக்கு பொருள் கரெக்டா வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4700 நாப்கின் கிட். சரிங்களா? ஸோ உமன் கேட் கிட் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 18 பேக் நாப்கின். சரிங்களா? ஒவ்வொரு பேக்லயும் 10 பீசஸ் இருக்கும். 18 பேக் வரும். சரிங்களா? 8ல இருந்து 12 மந்த்ஸ் வரையும் சாலிடா வரும். ஸோ அதோட ஒர்த் வந்து பாத்தீங்கன்னா 4500. நீங்க பே பண்றது 4700. ஆனா உங்களுக்கு கிடைச்ச ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான நாப்கின்ஸே கிடைக்குது. அதுவும் ஜஸ்ட் லீப் அப்படின்னு சொல்லக்கூடிய சானிடரி நாப்கின்
ஸோ கிட்டத்தட்ட 8 லேயர்ஸ் இருக்கக்கூடியது ஆர்கானிக் நாப்கின். இதுல யூஸ் பண்ற காட்டனும் வந்து பாத்தீங்கன்னா சர்ஜிக்கல் யூஸ் பண்ண காட்டன். இது பெண்கள் யூஸ் பண்றதுனால எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. ஸோ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நாப்கின்ஸ்ல சிலிக்கான் பிளாஸ்டிக்லாம் இருக்கிறதுனால தான் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு நிறைய உபாதைகளை கிரியேட் பண்ணுது. பட் ஆனா இதை யூஸ் பண்றதுனால எந்த ஒரு விஷயமும் வரப்போறது கிடையாது. அதனாலதான் ஜஸ்ட் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா கிட்ட நம்ம இதுல அட்டாச் பண்ணிருக்கோம். ஸோ இது லேடிஸ்க்கு ஒரு சூப்பரான விஷயம். அதுவும் நம்ம வீட்டுல வந்து குழந்தைகள் லேடிஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு சூப்பரான ப்ராடக்ட். சரிங்களா? ஸோ இது ரீசெண்டா ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸ்ல இது வந்து ஸ்டாக்ஸ் வந்துடும். ஸோ கிட் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஆர்டர் எப்போ போடலாம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் ஃபியூ வீக்ஸ்ல நம்மளுக்கு வந்து ஸ்டாக் வந்ததுக்கு அப்புறம் உங்க லீடர்ஸே உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். ஸோ கூடவே நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், 700 கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ நீங்க கொடுக்கக்கூடிய காசுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலான உங்களுக்கு ப்ராடக்ட்ஸே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே ப்ராடக்ட் கிட்ட தான். ஸோ அடுத்தது மிக்சி 6200 கொடுக்குறீங்களா, 3800 உங்களுக்கு மிக்சி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1200 நான் சொன்ன டீடாக்ஸிக் பேண்டேஜ் கொடுத்துருவாங்க. ஒரு பாக்ஸ்ல 5 பேர் இருக்கும். அண்ட் கூடவே உங்களுக்கு 3200 டிஸ்கவுண்ட் கூப்பன். சரிங்களா? நீங்க பே பண்றதை விட உங்களுக்கு அதிகமான ப்ராடக்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் கூப்பன் தான் கிடைக்கிறதுனால ஸோ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஜஸ்ட் ஒன் டைம் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றதுனாலே உங்களுக்கு லைஃப் டைம் பெனிஃபிட் உள்ள ஒரு சூப்பரான பிசினஸ் உங்களுக்கு கைக்கு வருது. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கார்மெண்ட் பேக் 4600 கொடுக்குறோம் அப்படின்னா 2000 நீங்க ட்ரெஸ்ஸஸே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் ஸ்டோர்ல போயிட்டு உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ நீங்க சூஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க எவ்வளவு பே பண்ணீங்களோ அதுக்கு ஈக்குவலான டிஸ்கவுண்ட் கூப்பனா நம்மளுக்கு கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த ப்ராடக்ட் கிட்ட எடுத்தாலும் உங்களுக்கு ₹1 கூட லாஸ் ஆகாம ப்ராடக்ட்ஸ் நீங்க ரெகுலரா வாங்கிட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் உங்க கைக்கு வரப்போகுது. ஸோ அதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணி நல்லா இருக்கு அப்படின்றத நீங்க எப்பவுமே பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த இங்க நம்ம ஆக்சஸ் இந்தியால ரெஃபரல் பண்ணும்போது உங்களுக்கு வீக்லி பேசிஸ்ல இன்கம் இருக்கும். இதுதான் இன்கம் பிசினஸ். இது வரைக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க, அதுவும் ஒரு டைம் பண்ணீங்க, நல்லா இருக்கான்னு பாத்தீங்க. நல்லா இருக்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரெஃபர் பண்றது மூலமா அவங்களும் ஒரு தடவை வாங்குறதுனால உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பு வரப்போகுது. இதை தான் நாங்க பிசினஸா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸோ இத்தனை வகை இன்கம் பிளான்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ என்னெல்லாம் இன்கம் பிளான் இருக்கு பாருங்க. டைரக்ட் ரெஃபரல் இன்கம், டீம் ரெஃபரல் இன்கம், டெவலப் இன்கம், ரீபர்ச்சேஸ் இன்கம், ஸ்பெஷல் இன்கம். சரிங்களா? நாங்க வாங்கினது ஒரு வாட்டி தான். பட் ஆனா அதை வாங்கி நல்லா இருக்குன்னு ரெஃபர் பண்றதுனால கிட்டத்தட்ட நாங்க வந்து எங்க டீம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 85 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கோம் அப்படின்னா அப்ப அது எவ்வளவு பெரிய பிசினஸ் வாய்ப்பு பண்ணும். அப்ப நீங்க எவ்வளவுக்கு சார் வாங்குவீங்க? உங்க டீமே 85 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிச்சு அப்படின்னா அப்ப நீங்க எவ்வளவுக்கு வாங்கியிருப்பீங்க? நான் எவ்வளவுக்குலாம் வாங்கினேன். நீங்க என்ன கிட்ட இருந்ததோ அதான் நானும் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்றதுலாம் கிடையாது. எனக்கு தேவையானது என்னமோ அதை மட்டும் வாங்குவேன். சரிங்களா? பட் அதுக்கப்புறமா நான் வந்து வாங்கணுன்ற கட்டாயமும் கிடையாது. சரிங்களா? பட் ஆனா இதுக்கப்புறம் வாங்கினாலும் என் லைஃப் மாறும். சரிங்களா? இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிவில எவ்வளவு ஆடு பார்த்திருப்பீங்க. கரெக்டா? என்னென்னமோ ஆடு போகுது. ஹமாம் சோப்புக்கு ஆடு போகுது, அதுக்கப்புறமா பியர் சோப்புக்கு ஆடு போகுது, உதயம் பருப்புக்கு ஆடு போகுது, எல்லாத்துக்குமே ஆடு போகுது. இனிமேல் அந்த ஆடெல்லாம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராடக்டை அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஆடுல உங்களுக்கு ஏதாச்சும் லாபம் இது வரைக்கும் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா இனிமேல் டிவில வரக்கூடிய ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டா கண்டிப்பா மாறும். சரிங்களா? உங்க தெருவுல யாரு ஒரு அண்ணாச்சி கடையில வாங்கினாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். ஆனா இந்த பிசினஸ்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணி என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்களோ உங்களுக்கு அதுல 80% ப்ராஃபிட் அப்படின்னா இந்த பிசினஸ் எவ்வளவு பெரிய பிசினஸ் வரும். உங்க தெருவுல எல்லாருமே சோப்பு வாங்குறாங்க, ஏதோ ஒரு கடையில போய் சோப்பு வாங்குறாங்க. சரிங்களா? ஆனா லாபம் உங்களுக்கு வருது அப்படின்னும் போது அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த அண்ணாச்சி கொடுப்பாரா? நீங்க சொல்லி ஒரு 10 பேர் அந்த சோப்பை போயிட்டு அந்த கடையில போய் வாங்குறேன். பட் நான் சொல்லிதான் அந்த 10 பேர் உங்க கடையில வந்து சோப்பு வாங்கினாங்க. லாபத்துல எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பானா? கொடுத்துருவாரா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஆக்சஸ் இந்தியா கொடுக்கும். அதுதான் ரீபர்ச்சேஸ் இன்கம். நாங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களுக்காக வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட டீம் ரெஃபரல், டெவலப் இன்கம், ஸ்பெஷல் இன்கம் சொல்லிட்டு இத்தனை வகை இன்கம் பிளான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைரக்ட் ரெஃபரல்னா என்னன்னு பாத்திரலாம். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ராடக்ட் கிட்ல. இந்த ப்ராடக்ட் கிட்ல ஏதோ ஒரு கிட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்ணி அது நல்லா இருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்ச 2 நபர்கள், நீங்க தனியா சொல்ல போறது கிடையாது. நீங்க வந்து இந்த வாய்ப்பு யார் கொடுத்தாங்களோ அவங்களோட போய் சொல்ல போறீங்க. சரிங்களா? இந்த பிசினஸ்க்கு நீங்க புதுசு. பட் ஆனா உங்களை ஜாயின் பண்ண வச்சவங்க அவங்களுக்கு இங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங், நாலேஜ் கொடுத்து
ஸோ அவங்களுக்கு இந்த பெட்டரா இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்றதுனால உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட்ஸும் டைம் வந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களை இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க கிட்ட நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறீங்க. பட் ஆனா கான்பிடென்ட் நீங்க தான் கொடுக்க போறீங்க. ஏன்னா வாங்கினது நீங்க. சரிங்களா? நான் யாருன்னே உங்களோட ஃப்ரெண்டுக்கு தெரியவே தெரியாது. இப்ப நான் ப்ராடக்ட் வாங்கினேன் நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்றதை விட உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க சொன்னா மட்டும்தான் நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் நீங்க ப்ராடக்ட் வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு அப்படின்றத உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ நான் ஜாயின் பண்ணும்போது அப்படிதான். சரிங்களா? நான் கம்பெனி பேர்லாம் சொல்ல, போனேன் எங்க அக்கா கிட்ட சொன்னேன், வா அப்படின்னு சொன்னேன், வந்துட்டாங்க. சரிங்களா? என் ஒய்ஃபோட அக்கா கிட்ட சொன்னேன், வந்துட்டாங்க. மாமியார் கிட்ட சொன்னேன், வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து கம்பெனி நம்பில வரல, என்ன நம்பி வருவாங்க. ஏன்னா வந்து எனக்கு நல்லது நடந்திருக்கு, அவங்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சு கூப்பிட்டேன். என் மேல நம்பிக்கை வச்சு வந்தாங்க. இப்போ வாரம் வாரம் சம்பாதிக்கிறேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான். இப்போ என்ன பண்றீங்க? நீங்க 6500 ரூபாய் கொடுத்தீங்க, உங்க வீட்டுக்கு மளிகை சாமான் வந்துச்சு, யூஸ் பண்ணீங்க, நல்லா இருக்கு. அந்த மளிகை சாமான உங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்ககிட்டயோ உங்க ரிலேஷன் கிட்டயோ இல்ல உங்க கூட பிறந்தவங்க கிட்டே நீங்க என்ன பண்றீங்க? பாரு, 6500 ரூபாய் கொடுத்தா எனக்கு பொருள் வந்திருக்கு, நான் யூஸ் பண்ண நல்லா இருக்கு, என்ன பொருள்லாம் வந்திருக்கு பாரு, நீ எனக்காக என் கடையில ஒரு தடவை வா. சரிங்களா? இப்படியே கூப்பிடலாம். ஏன்னா இது நம்மளோட கடை. நான் ஒரு கடை ஓபன் பண்ணா நீ என் கடையில வந்து பர்ச்சேஸ் பண்ணவே மாட்டியா? கண்டிப்பா பண்ணுவாங்க. நான் ஒரு கடை ஓபன் பண்றேன்னா எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் ஓபன் பண்ணுவேன், இன்வைட் பண்ணிட்டு தான் ஓபன் பண்ணுவேன். எங்க அக்கா வந்து என் கடையில வந்து கல்லாபத்துல ஒரு 500 ரூபாய் போட்டு தான் போவாங்க. அதேதான் ஆன்லைன்ல இது என்னோட கடை, நான் வாங்கினா நல்லா இருக்கு, எனக்காக வாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சர்வ நிச்சயமா நம்மளை நம்பி 2 பேர் கண்டிப்பா வந்து வாங்குவாங்க. சரிங்களா? கண்டிப்பா வந்து வாங்குவாங்க. அதுவும் நம்ம ஒரு தடவை தான் வாங்க சொல்றோம், அதுக்கப்புறம் வாங்கணுன்ற கட்டாயமும் கிடையாது. சரிங்களா? ஆனா அதுக்கப்புறம் வாங்கினாலே நம்மளுக்கு வருமானம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வாங்குவோம். சரிங்களா? ஸோ அப்படி நீங்க ஜாயின் பண்ணி அதே வாரத்துல ஒரு 2 பேரை ரெஃபர் பண்ணி அந்த லெஃப்ட்ல ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர் ஜாயின் பண்ணும்போது கம்பெனில இருந்து நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த 2 பேர் வாங்கினதுல உங்களுக்கு எவ்வளவு ரெஃபரல் இன்கம் வரும் அப்படின்னா 600 ரூபாய் வரும். அப்போ பேர் மேட்ச் ஒரு ஜோடி சேர்க்கிறோம், லெஃப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு, அது ஒரு பேர் மேட்ச் பண்றோம் அப்படின்னா இந்த வாரம் ஜாயின் பண்ணி 2 பேரை ஜாயின் பண்றோமா, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம வேலெட்ல 600 ரூபாய் வந்து. ஸோ இந்த 600 ரூபாய் நீங்க விட்ரால் கொடுத்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம் வித் டிடிஎஸ் டிடெக்ஷனோட. சரிங்களா? ஏன் சார் இந்த 600 ரூபாய் சம்பாரிச்சா சார் உங்க டீம் 80 லட்சம் ரூபாய் 1 கோடி சம்பாரிச்சது? ஆமா. எப்படி சார் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிசினஸ் பண்றதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்க நான் மட்டும் சம்பாதிக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. இப்ப என்ன நம்பி 2 பேர் வந்துட்டாங்க, லெஃப்ட்ல ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர் வந்துட்டாங்கப்பா. நான் என்ன பண்ணுவேன்? அவங்க 2 பேர்கிட்ட போயிட்டு, பாருப்பா எனக்கு 600 ரூபாய் வந்திருக்கு, எதனால வந்துச்சு? என் கடையில நீ வாங்கின, எனக்கு வந்த லாபம். உங்க 2 பேருமே நான் என்ன பண்ண போறேன்? என் கூட பார்ட்னரா சேர்த்துக்க போறேன். நீங்க தான் என்னோட பார்ட்னர். நான் எப்படி 600 ரூபாய் சம்பாதிச்சனோ அதே மாதிரி உங்களையும் நான் 600 ரூபாய் சம்பாதிக்க போறேன். சரியா? இப்ப இது உங்களோட கடை, உங்களோட கடைக்கு லாபம் வேணும்னா என்ன பண்ணணும்? கஸ்டமர் வரணும். அப்ப அந்த கஸ்டமருக்கு என்ன பண்ணணும்? நீ காசு கொடுத்த, உனக்கு பொருள் வந்தது, நல்லா இருந்ததுல, அது நல்லா இருந்ததுன்னு 2 பேர்கிட்ட சொல்லு. அந்த 2 பேரை இந்த பிசினஸ் உள்ள கொண்டு வா. சரியா? கொண்டு வந்த அப்படின்னா உனக்கு 600 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட்ல இருக்கிறவரை ஒரு 600 ரூபாய், ரைட்ல இருக்கிற 600 ரூபாய் சம்பாதிக்க வச்சீங்க அப்படின்னா நீங்க 1200 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணுவீங்க. இதுதான் என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா டீம் ரெஃபரல் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் டீம் ரெஃபரல் இன்கம் இருக்கியா, நான் ஜாயின் பண்ண 2 பேர் கூட்டு வந்தேன்னா என்னோட டீம் சைஸ் 3 ஆகும், 3 6 ஆகும், 6 12 ஆகும், 12 24 ஆகும். அப்போ ஒரு கட்டத்துல என்னோட லெஃப்ட் சைடு ஒரு 10 பேர் ஜாயின் பண்றாங்க. சரிங்களா? ஐடின்றது அந்த பிரைம் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். என்னோட லெஃப்ட்ல 10 பேர், நானே 10 பேர் கொண்டு வரல, டீமா சேர்ந்து 10 ஐடி கொண்டு வரோம், ரைட்ல 10 ஐடி கொண்டு வரோம் அப்படின்னா ஸோ ஒரு ஐடிக்கு 60 பிவின்னு சொல்லுவாங்க. பிவின்றது 0.1, அது விடுங்க, ஒரு ஜோடிக்கு 600 ரூபாய், அப்போ 10 ஜோடிக்கு 6000 ரூபாய் கிடைக்கும். ஸோ ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? ஒரே ஒரு தடவை தான் வாங்கினீங்க, ஒரு தடவை வாங்கி நல்லா இருக்குன்னு ரெஃபர் பண்ணீங்க. அவங்களுக்கு நீங்க எப்படி 600 ரூபாய் சம்பாரிச்சிங்க அப்படின்றத சொல்லி கொடுத்தீங்க. அதை அவங்க அப்படியே டூப்ளிகேட் பண்றதுனால உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஒரு 10 ஜோடி ஒரே வாரத்துல நீங்க மேட்ச் பண்றதுனால 6000 ரூபாய். ஒரு வாரத்துக்கு 6000 ரூபாய்னா ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 24,000 ரூபாய். ஸோ இங்க எத்தனை பேர் வந்து மாசம்னா 25,000 ரூபாய் சம்பாதிப்பாங்க? என்னோட சம்பளம் பாத்தீங்கன்னா மாசம்னா 1,50,000 ரூபாய். ஐடில கிட்டத்தட்ட 15 வருஷமா ஒர்க் பண்றோம். 40,000 ரூபாய் டாக்ஸ் மட்டுமே கட்டுறேன். சரிங்களா? 1,00,000 ரூபாய் வருமானம் பத்தாமலேடா நீ இந்த மாதிரி எல்லாம் பிசினஸ் பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் கடைசியா சொல்றேன். சரிங்களா? அப்போ இந்த இந்த 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு ஐடில. சரிங்களா? நான் 10,000 ரூபாய் சம்பளத்துல சேர்ந்தேன். இந்த 30,000 ரூபாய் சம்பளம் வர்றதுக்கு 4 வருஷம் ஐடில ஒர்க் பண்ணேன். நீங்க இப்ப 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. சரிங்களா? நீங்க ஒரு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா எத்தனை வருஷம் ஆகும்னு நீங்களே கணக்கு போட்டுருங்க.
நான் ஒரு 15 வருஷத்துல ரீச் ஆயிட்டேன். சரிங்களா, இது வந்து கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம். ஏன்னா லெஃப்ட் ரைட்டும் ஈக்குவலா வரும்னு சொல்ல முடியாது. லெஃப்ட்ல இருக்கும் சூப்பரா நிறைய பேர் ரெஃபர் பண்ணி நிறைய பேர் கொண்டு வந்துட்டார். ரைட்ல இருக்கிறவர் கம்மியா கொண்டு வர்றாருன்னா கம்பெனி எப்படி சார் பே அவுட் கொடுக்கும் அப்படின்னா, இப்போ லெஃப்ட்ல இருக்கிறவர் 50 பேர் கொண்டு வந்துட்டார், ரைட்ல இருக்கிறவர் 40 பேர் தான் கொண்டு வந்திருக்காருன்னா அந்த 40 ஜோடிக்கான ரெஃபரல் இன்கம் நம்மளுக்கு அந்த வாரமே கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட 24,000 ரூபாய் வந்து. அப்போ மீதி இருக்கிற 10 பேர் என்ன சார் ஆகும் அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு கேரி ஃபார்வர்ட். ஸோ அதனால உங்களுடைய எந்த ரெஃபரன்ஸும் உங்களுக்கு பாதிக்கப்படாது. அடுத்த வாரத்துக்கு கேரி ஃபார்வர்ட்ல நம்மளுக்கு என்ன ஆகும், ரைட்ல இன்னும் ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா பேர் மச்சாயி நம்மளுக்கு 6,000 ரூபாய் வந்துடும். ஸோ இந்த கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால தான் இந்த பிசினஸ் வந்து இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரல் இன்கம்ல கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. சரிங்களா. ஸோ அடுத்தது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சம்பாரிச்சா அச்சீவ்மெண்ட்ஸும் உண்டு. சரிங்களா. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும், நம்ம டீம் பெருசாகும். ஒரு வாரத்துல லெஃப்ட்ல 60 பேர் ரைட்ல 60 பேர் பேர் மேட்ச் ஆகுறாங்க அப்படின்னா அந்த வாரம் உங்களோட இன்கம் 36,000 ரூபாய். அப்போ மாசத்துக்கு 1,40,4,000 வருஷத்துக்கு 18,72,000 ரூபாய். ஸோ இந்த பிசினஸ் நான் எடுக்கும்போது ஜனவரி 1, 2021 எடுக்கும்போது இந்த பிசினஸ் 60 பேர்கிட்ட சொன்னேன். என்ன நம்பி ஒருத்தர் கூட ஒரு 4,600 ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். என்னடா இது, நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு இதே ட்ரீட்னா பயங்கரமா செலவு பண்ணுவாங்க. ஒரு 5,000 ரூபாய் 6,000 ரூபாய்னா கூட ஈஸியா செலவு பண்றாங்க. ஒரு பிசினஸுக்கு 4,600 ரூபாய் கொடுக்கணும் எவருமே கொடுக்கல. ஒரு மாசமா நான் வந்து தண்ணி குடிக்கிற 60 பேரை பார்த்து ஒருத்தர் கூட ஜாயின் பண்ணேன். ஆனா அந்த 60 பேர் வரல அப்படின்றதுக்காக நான் பிசினஸ் விட்டு இருந்தேன் அப்படின்னா நான் ஒரு 26-27 லட்சம் ரூபாய் நான் சம்பாதிச்சிருக்கேன். ஸோ அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ பிப்ரவரி மாசம் ஒரே ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது ஐயோ தப்பு நம்ம மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாசமே கிட்டத்தட்ட ஒரு 72 பேர் ஜாயின் பண்ணி அந்த மாசம் 1.25 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சு கம்பெனியோட டைமண்ட் டைரக்டர் ஒரே வாரத்துல 40,000 ரூபாய் சம்பாரிச்சு கொடைக்கானல் அச்சீவரா மாறி கிட்டத்தட்ட ஒரு 240 பேர் கொடைக்கானல் போயிருந்தோம். அதுல ஒரே ஒரு டைமண்ட் டைரக்டர் நான் வந்து கம்பெனியோட எம்டி கையால நான் வந்து ரெக்கக்னேஷன் வாங்குறேன். ஸோ அவ்வளோ மேல அவ்வளோ சால்வை. ஸோ 40,000 ரூபாய் எனக்கு வந்து அப்போ பெருசா தெரியல. ஏன்னா அப்பவே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருக்கேன். பட் ஆனா வந்து ஒரே வாரத்துல 40,000 ரூபாய், இந்த 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நான் 7 வருஷம் ஐடில ஒர்க் பண்ணியிருந்தேன் ஒரு மாசம் வாங்குறதுக்கு. ஆனா இங்க ஒரு மாசம் உழைச்சு எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா பிப்ரவரி மாசம் நான் அதை வந்து கத்துக்கிட்டு பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் ஜாயின் பண்ணி ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட 40,000 ரூபாய், அதுவும் டைமண்ட் டைரக்டர் ஒரு வாரத்துல. அப்பதான் இந்த பிசினஸோட பொட்டன்ஷியலை புரிஞ்சு. சரிங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம கண்டிப்பா வந்து யாராலெல்லாம் நம்ம இவ்வளவு சம்பாரிச்சுமோ அவங்களை எல்லாம் சம்பாதிக்க வைக்கணும்ட்டு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு காரணமானவங்களெல்லாம் டைமண்ட் முடிக்க வச்சேன். சரிங்களா. ஸோ அப்ப என்ன ஆகும், ஒரு ஐடிக்கு சீலிங் அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60,000 ரூபாய். ஒரு ஐடிக்கு மேக்சிமம் ஒரு வாரத்துக்கு 60,000 ரூபாய் சம்பாதிக்கணும். லெஃப்ட்ல 100 பேர் ரைட்ல 100 பேர் வந்தாங்க அப்படின்னா பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் இந்த லெவல்ல எல்லாம் முடிச்சிருக்கும். சரிங்களா. ஸோ நம்ம டீம்லயும் முடிக்க வச்சிருக்கோம். ஒரு வாரத்துக்கு 60,000 ரூபாய்னா ஒரு மாசத்துக்கு 2,40,000 ரூபாய், வருஷத்துக்கு 31,20,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம். பாத்துங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த காலத்துல ஒரு வருஷத்துல 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமா கிடைக்கும். சரிங்களா. பட் ஆனா ஆக்சஸ் இந்தியால இதை ரீச் பண்ணவங்க கணக்கிலே கிடையாது. சரிங்களா. அவ்வளவு பேர் வந்து அதை சம்பாரிச்சிருக்காங்க. சரிங்களா. கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா மிரண்டடி. இது வரைக்கும் 1 கோடிக்கு மேல சம்பாரிச்சவங்களும் 80க்கு மேல வந்துருச்சு. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 100 கிராஸ் ஆயிடும். சரிங்களா. இதுல சம்பாரிச்சு கார் வாங்கினவங்களே 150 பேர் வந்துட்டாங்க. கம்பெனி கார் வாங்கி தரல, இதுல ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணவங்களே கிட்டத்தட்ட வந்து 150 பேர் கார் வாங்கிட்டாங்க. சரிங்களா. போன வருஷம் மே 1 வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி மே 1 வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல 100 பேர் கார் எடுத்தோம். 4,000 பேர் வச்சு அதை செலிப்ரேட் பண்ணோம். சரிங்களா. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நேரு இண்டஸ்ட்ரி எடுத்துல பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் பெரிய பெரிய படம் திறப்புக்கு மட்டும்தான் அங்க நடக்கும். பட் ஆனா நாங்க வந்து 12,000 பேர் வச்சு மீட்டிங் பண்ணி 12,000 பேருக்கு சாப்பாடு போட்டோம். எந்த ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியுமே பண்ணாத விஷயத்த நாங்க பண்ணிருந்தோம். சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு மல்டிபிள் ஐடி பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஸோ இங்க ஒரு ஜோடிக்கு 600 ரூபாய் சொன்னோம். பட் ஆனா நான் போடுற உழைப்புக்கு எனக்கு டபுளா ட்ரிபிளா கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு. சரிங்களா. இப்ப நானே ராஜா இருக்கேன் அப்படின்னா வெறும் கிராசரி கிட் மட்டும் வாங்கிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு 16 ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்றேன். லெஃப்ட்ல 8 பேர் ரைட்ல 8 பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா அந்த வாரம் எனக்கு வெறும் 4,800 ரூபாய். என்ன சார் 16 பேரை நான் ரெஃபர் பண்ணி எனக்கு வெறும் 4,800 ரூபாய் தான் வந்திருக்கு அப்படின்னா என்னால இதை டபுளாவும் பண்ண முடியும், ட்ரிபிளாவும் பண்ண முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் ஒரு ஐடியில ஜாயின் பண்ணாம நானே என்ன பண்ணேன், 3 ஐடியில ஜாயின் பண்ணுவேன். ஒரு கிராசரி, ஒரு நாப்கின், ஒரு கார்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீட்டுக்கு தேவையான விஷயத்த மொத்தத்தையும் நான் பிளான் பண்ணி வாங்கிட்டேன் அப்படின்னு வச்சுங்களேன்.
அதே 16 ஃப்ரெண்ட்ஸை நான் 4 நாளா பிரிச்சு ஆட் பண்றேன் அப்படின்னா எனக்கு 3 ஐடியிலுமே இன்கம் வரும். சரிங்களா? யூடியூப்க்கும் 2400 ரூபாய், E3க்கும் 2400 ரூபாய், U1க்கு நான் எதுவுமே பண்ணால அப்படியே டபுள் 5400 ரூபாய். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 16 ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நான் வெறும் 4800 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல 10,200 ரூபாய் சம்பாரிச்சிருக்கேன். அதே நேரத்துல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பிசினஸ் நான் பண்ண போறேன், கண்டிப்பா என்னோட வாழ்க்கை மாறும், என் கடனெல்லாம் தீரணும், நான் வந்து எப்படியும் இந்த வருஷத்துக்குள்ள ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் லைஃப் வாழணும், அதுக்கு இந்த பிசினஸ் தான் எனக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பு அப்படின்னு முடிவு எடுக்கிறவங்களுக்கு நாங்க சூஸ் பண்ணக்கூடியது இந்த 7 ஐடி பிளான் தான். சரிங்களா? 7 ஐடி போட்டோம் அப்படின்னா அதே 16 ஃப்ரெண்ட்ஸை 2 பேரா பிரிச்சு ஆட் பண்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த வாரம் 17,400 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணிருப்போம். ஒரு ஐடிக்கு மேக்சிமம் 60,000 ரூபாய். அப்ப 7 ஐடிக்கு மேக்சிமம் நீங்க ஒரு வாரத்துக்கு 4,20,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 2,18,00,000 ரூபாய் வரையும் நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணலாம். எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாருங்க. நம்மளுக்கு 2 கோடியில வெறும் 10%னா கூட ஒரு வருஷத்துல 20,00,000 ரூபாய் சாலிடா சம்பாதிக்கலாம். பட் இதுக்காக நீங்க என்ன பண்ணணும்? டெய்லியும் ரெகுலரா கன்சிஸ்டன்சியா உங்களோட உழைப்பு போட்டுக்கிட்டே இருக்கு. டெய்லியும் 2 மணி நேரம் ஒதுக்குங்க. டெய்லியும் ஒரு 5 பேருக்கிட்ட பேசு. சரிங்களா? ஒரு வாரத்துக்கு 7 நாள் 5 பேர்கிட்ட பேசினா 35 பேர். 35 பேர்ல ஒரு 5 பேர் ஜாயின் பண்ணாலே போதும். நீங்க சோம்பேறியா இருந்தாலே 5 வருஷத்துல 1 கோடி சம்பாதிக்கலாம். மாசத்துக்கு 2 பேர் ஜாயின் பண்ணாலே போதும். 8 மாசத்துல 1,45,00,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்க. உங்க டீம்ல கிட்டத்தட்ட 120 பேர் வந்திருப்பாங்க. பாருங்க, மாசத்துக்கு 2 பேர் அதை அழகா டூப்ளிகேட் பண்ணாங்க. சோ அப்போ இங்க சோம்பேறியா இருந்தாலும் ஜெயிக்க முடியும் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்குலாம் சோம்பேறி கிடையாது. நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு 2 பேர் கூட நம்ப மாட்டாங்க, கண்டிப்பா நம்புவாங்க. சோ அப்போ வாரத்துக்கு நம்ம டெய்லியும் ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 5 பேர்கிட்ட பிரசன்டேஷன் கொடுத்து ஒரு 35 பேர்ல இருந்து ஒரு 5ல இருந்து 10 பேர் ஜாயின் பண்ணா கூட வித்தின் 3 monthsல மாதம் 1,00,000 ரூபாய் அப்படின்றது எழுதி கொடுத்துடலாம். சரிங்களா? சூப்பரான பிளான். சரிங்களா? மாசம் 1,00,000 ரூபாய், வாரம்னா 25,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்க டீம் செட் ஆகும். டெய்லியும் 2 மணி நேரம் 5 பேர்கிட்ட சொன்னாலே போதும். எப்பேற்பட்ட வாய்ப்புன்னு பாருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் இன்கம். இதுதான் ரீசெண்டா லான்ச் பண்ண ஒரு அற்புதமான விஷயம். சரிங்களா? இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே யாராச்சும் ரெஃபர் பண்ணி ஜாயின் பண்ணாதான் ரெஃபரல் இன்கமா வந்து, இனிமேல் ஜாயின் பண்ணவங்க பர்ச்சேஸ் பண்ணா கூட நம்மளுக்கு இன்கம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரல் இன்கம் மந்த்லி பேசிஸ்ல தான் கொடுப்பாங்க. சரிங்களா? ரெஃபரல் இன்கம் தான் வார வாரம் கொடுப்பாங்க. பட் ஆனா ரீபர்ச்சேஸ் இன்கம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி மந்த்லி தான் கொடுப்பாங்க. சரிங்களா? ரீபர்ச்சேஸ் இன்கம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இங்கேயும் பாயிண்ட் வேல்யூ வச்சுதான் கொடுப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு லெஃப்ட்ல ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர் இருக்காங்க. 2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான மல்லிகை சாமான் வாங்குறாங்க. ஒரு 2,000 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 2,000 ரூபாய்க்கு அவங்க என்னெல்லாம் ப்ராடக்ட் சூஸ் பண்றாங்களோ அவங்க சூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு பிவி ரேட் இருக்கும். சரிங்களா? அந்த பிவி என்ன ஆகும் அப்படின்னா 2,000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 50 பிவில இருந்து 60 பிவி ஆட் ஆகும். அப்ப அந்த பிவி என்ன ஆகும்? உங்க லெஃப்ட்ல வாங்குறவரு எவ்வளவு வாங்குறாரோ அந்த பிவியும், ரைட்ல இருக்கிறவரு என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றாரோ அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட் இருக்கிறதும் பிவி குமுலேட்டிவா சேர்ந்து லெஃப்ட்ல இருக்கிற ரைட்ல பிவியும் பேர் மேட்ச் ஆயிட்டு உங்களுக்கு அது அமௌண்ட்டா கொடுப்பாங்க. இப்போ வந்து லெஃப்ட்ல ஒரு 100 பிவி, ரைட்ல 100 பிவி உங்களுக்கு ஆட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 1,000 ரூபாய் வருமானம் வரும். சரிங்களா? சோ அதுதான் இங்க வந்து 1 பிவிக்கு 1 பிவி பேர் மேட்ச்க்கு 10 rupees. 2,500 பிவிக்கு லெஃப்ட்லயும் 2,500 பிவி, ரைட்லயும் 2,500 பிவி. சார் அப்போ லெஃப்ட்ல வந்து எனக்கு வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க, ரைட்ல ஒரு 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேர்ல யார் வாங்கினாலுமே எனக்கு பிவி ஆட் ஆகும்னா எஸ், அன்லிமிட்டெட் டெப்த். எனக்கு கீழே லெஃப்ட்ல 1,00,000 பேர் இருக்காங்க, ரைட்ல 1,00,000 பேர் இருக்காங்க. அந்த 1,00,000 பேர்ல 1,01,000 ஆள் வாங்கினா கூட அந்த பிவி எனக்கு ஆட் ஆகும். ஸோ நோ எண்ட். எனக்கு கீழே யாரு என்ன ப்ராடக்ட் வாங்குறாங்களோ அந்த ப்ராடக்ட் என்ன பிவி இருக்கோ அந்த பிவி எனக்கு ஆட் ஆகிட்டே வரும். சரிங்களா? அப்போ மேக்சிமம் எவ்வளவு, சீலிங் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,50,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு சீலிங். அதாவது 25,000 பிவி வரையும் நீங்க என்ன பண்ணலாம். கீழே எவ்வளவு பர்ச்சேஸ் நடந்தாலும் அதுக்கு மேல எவ்வளவு பர்ச்சேஸ் நடந்தாலும் நம்மளுக்கு 25,000 பிவி தான் லிமிட். ஸோ லெஃப்ட்ல 25,000 பிவி, ரைட்ல 25,000 பிவி வந்துச்சு அப்படின்னா பேர் மேட்ச் ஆகி நம்மளுக்கு 2,50,000 ரூபாய் நம்மளுக்கு ரீபர்ச்சேஸ் இன்கம் வேலட்டா வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு ஒரு மாசத்துக்கு 2,50,000 ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு 30 லட்சம் ரூபாய். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம்லாம் கிடையாது. ரெஃபரல்ல வந்து ஒரு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் இல்லை அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். பட் இங்க அப்படி கிடையாது. ஏன்னா இங்க வந்து பர்ச்சேஸ் சேல்ஸ் நடக்குது. சரிங்களா? அந்த சேல்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த மாசத்தோட
அந்த பிசினஸ் ஓவர்னு அர்த்தம். அடுத்த மாசத்துல இருந்து திருப்பியும் ஸ்டார்ட் ஆகும். இங்க வந்து இந்த கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம் கிடையாது. லெஃப்ட்டும் ரைட்டும் பேர் மேட்ச் ஆயிட்டு உங்களுக்கு பேட் ரெஃபரல் பேஸ்கெட்ல வருது அப்படின்னும் போது மீதி இருக்கிறது உங்களுக்கு என்ன ஆகும், ஃபிளஷ் அவுட் ஆயிடும். சரிங்களா, இங்க வந்து கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம் கிடையாது. சரி, இந்த ரீபர்ச்சேஸ் இன்கம் எத்தனை லெவலா நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா 5 லெவல் ஆஃப் இன்கமா கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 1,00,000 ரூபாய் கிடைக்குது. லெஃப்ட்ல 10,000 பியூ, ரைட்ல 10,000 பியூ பேரமேட்ச் பண்றீங்க, உங்களுக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அந்த 1,00,000 நீங்க கேஷ் எடுத்துக்க முடியாது. அது 5 லெவல் ஆஃப் இன்கமா நம்மளுக்கு கொடுக்குறாங்க கம்பெனி. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ டிஸ்கவுண்ட் போனஸ். ஏன்னா நம்ம கிட்ட டிஸ்கவுண்ட்ஸ் இருந்தாதான் டிஸ்கவுண்ட்ஸோட ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண முடியும். சரி, அப்ப நீங்க கொடுக்குற 500 ரூபாய் இந்த டிஸ்கவுண்ட் இருக்கியா, அது நான் காலி ஆயிடுச்சுன்னா நான் என்ன சார் பண்றது? நீங்க பர்ச்சேஸ் பண்ண நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பிரைம் கஸ்டமர் பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரைஸ்க்கு நீங்க வாங்குறீங்க. 2,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த 2,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றீங்க இல்லையா, அதுல உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் கூப்பன் உங்களுக்கு ஆட் ஆயிடும். சார் நான் இப்போ வந்து 1,000 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் கூப்பன்ல ஆட் ஆயிடும். இது 2,000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபாய் உங்களுக்கு ஆட் ஆயிடும். இதே 3,000 ரூபாய் வாங்குறீங்களா உங்களுக்கு எவ்வளவு வருது, 600 ரூபாய். 3,000 ரூபாய்னா 300, 600 ரூபாய் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன்ல ஆட் ஆகும். சரிங்களா, ஸோ அப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன்ல ஆட் ஆகும்போது நீங்க என்ன பண்ணலாம், டிஸ்கவுண்ட்ஸோட ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணலாம். ப்ரீ டிஸ்கவுண்ட் போனஸ். சரிங்களா, ஸோ அந்த டிஸ்கவுண்ட் போனஸ்ல இருந்து உங்களுக்கு மைனஸ் ஆகுது. அந்த டிஸ்கவுண்ட் போனஸை வச்சு நீங்க மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணலாம். ரெண்டாவது ஷாப்பிங் பாஸ்கெட். என்ன சார் ஷாப்பிங் பாஸ்கெட் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ரீபர்ச்சேஸ் இன்கம் எவ்வளவு வந்திருக்கு, 1,00,000 ரூபாய் வந்திருக்கு. அப்ப அந்த 1,00,000 ரூபாய் வந்திருக்கு அப்படின்னா அதுல 1,000 ரூபாய் உங்களுக்கு ஷாப்பிங் பாஸ்கெட்ல வந்து விழுந்துடும். சரி சார், நான் சம்பாதிக்கிறது 1,000 ரூபாய்னா அந்த 1,000 ரூபாயும் ஷாப்பிங் பாஸ்கெட்ல தான் வரும். சரிங்களா, நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுல 1,000 ரூபாய் வந்து உங்களுக்கு ஷாப்பிங் பாஸ்கெட்ல வரும். சார் எனக்கு 500 ரூபாய் தான் வருது, அப்போ ஷாப்பிங் பாஸ்கெட்ல மட்டும் தான். சரிங்களா, ஸோ அதனால நீங்க 2,50,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதுல இருந்து 1,000 ரூபாய் ஷாப்பிங் பாஸ்கெட். சரி சார், ஷாப்பிங் பாஸ்கெட்ல இருக்கிற அமௌண்ட் வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னா, நீங்க மந்த்லி ஷாப்பிங் பண்ணும்போது இந்த கேஷை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை பர்ச்சேஸ் பண்றதுனாலையும் உங்களுக்கு ஃப்ரீ டிஸ்கவுண்ட் போனஸ் வந்துடும். ஏன்னா நம்மள வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்றதுக்காக தான் நம்மளுடைய இன்கம்ல ஒரு 1,000 ரூபாவை ஷாப்பிங் பாஸ்கெட்ல போட்டாதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்ற காரணத்துக்காக நம்மளுடைய ரீபர்ச்சேஸ் இன்கம்ல இருந்து 1,000 ரூபாவை நம்மளுக்கு ஷாப்பிங் பாஸ்கெட்ல போடுறாங்க. இதுதான் செகண்ட் லெவல் ஆஃப் இன்கம். மூணாவது, இங்க வந்து நம்மளுக்கு ஃபாரின் டூர்ஸ் கண்டிப்பா உண்டு. சரிங்களா, இதுக்கு முன்னாடி வந்து சிடிஸ், விபிஸ், எஃப்டிஸ் தான் ஃபாரின் டூர் போயிருந்தேன். இல்ல, பிரைம் மெம்பர்ஸும் போகணும். அதுக்காக நீங்க சம்பாதிக்கக்கூடிய ரீபர்ச்சேஸ் இன்கம்ல ஒரு பார்ட்டை ஃபாரின் டூர் பாஸ்கெட்ல வந்து விழுந்துடும். எவ்வளவு பார்ட் எடுப்பாங்க அப்படின்னா 10% ஆஃப் யுவர் ரீபர்ச்சேஸ் இன்கம். நான் இப்போ 1,00,000 ரூபாய் ரீபர்ச்சேஸ் இன்கம்ல இன்கம் ஏர்ன் பண்றேன்னா அதுல 10%, 10,000 ரூபாய் அது என்ன ஆகும், ஃபாரின் டூருக்கு அசைன் ஆயிடும். ஸோ ஃபாரின் டூர் வந்து பாத்தீங்கன்னா ஏஷியா, யூரோப் பிளான் பண்ணுவோம். ஸோ ஒரு ஆளுக்கு 60,000 ரூபாய் ஆகுது, டிக்கெட் சார்ஜஸ், ஸ்டே, சாப்பாடு எல்லாம் சேர்த்து 60,000 ரூபாய் ஆகுது அப்படின்னா அப்போ ஃபாரின் டூர்ல பேஸ்கெட்ல எவ்வளவு இருக்கோ அது டிடெக்ட் ஆயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், அதுல முழுசா 60,000 ரூபாய் இருந்தா நீங்க 1 ரூபாய் கூட பே பண்ணாம நீங்க ஃபாரின் டூருக்கு ஃப்ரீயாவே போட்டு வந்துடலாம். சரிங்களா, நம்ம சம்பாதிக்கிறது எதுக்காக, நம்ம சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக. அதனாலதான் கம்பெனி என்ன பிளான் பண்ணும் போது இங்க சம்பாதிக்கிறோம் யாருமே வந்து கஞ்சி பிசினரித்தனமெல்லாம் இருக்கக்கூடாது. பயங்கரமா நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட லைஃப் ஸ்டைல வாழணும். அதுக்காக கண்டிப்பா ஃபாரின் டூர் போகணும் அப்படின்றதுக்காக ரீபர்ச்சேசிங்ல ஒரு லெவலா என்ன பண்ணிருக்காங்க, ஃபாரின் டூர் இன்கம் சொல்லிட்டு 10% நம்மளோட இன்கம்ல இருந்து 10% எடுத்து அந்த பாஸ்கெட்ல வச்சிருவாங்க. இது எல்லாமே நம்மளோட மொபைல் ஆப்ல ரீபர்ச்சேஸ் இன்கம் சொல்லிட்டு நமக்கு ஒரு டேப் இருக்கு. அதுலயே எல்லா டீடைல்ஸுமே நம்மளுக்கு தெரியும். அதுல எவ்வளவு பேஸ்கெட், எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்றத பாத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன்ஸ் இருக்கு. சரிங்களா, உங்களோட பேஸ்ட் ஆன் ஒரு ரீபர்ச்சேஸ் இன்கம் லெவல் வச்சு உங்களுக்கு பெரிய ஸ்டேஜ்ல உங்களுக்கு அவார்ட்ஸ், ஷீல்ட்ஸ், இன்னும் அதிகமா அவார்ட் ஷீல்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா சர்டிபிகேட்ஸ் எல்லாம் உங்க வீட்டுக்கே கூட டெலிவரி பண்ணும். சரிங்களா, அது மட்டும் இல்லாம இங்க மில்லினியர்ஸ் கிளப். சரிங்களா, 1,00,000 ரூபாய் சம்பாரிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த சில்வர் கிளப் அப்படின்னு சொல்லுவோம், சில்வர், கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா குரோர்பதி கிளப், அதுக்கப்புறம் மில்லினியர்ஸ் கிளப் வரையும் இருக்கு. சரிங்களா, 5 கோடி இன்கம் ஏர்ன் பண்ணா மில்லினியர்ஸ் கிளப் வரையும் ரீச் ஆகுற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு லெவல். ஸோ நீங்க 1,00,000 ரூபாய் சம்பாரிச்சிங்க அப்படின்னா 1,000 ரூபாய் ஷாப்பிங் பாஸ்கெட்டுக்கு போயிடும், 10,000 ரூபாய் ஃபாரின் டூருக்கு போயிடும், மீதி 89,000 ரூபாய் உங்களுடைய பேங்க்குக்கு அப்படியே கேஷா உங்களுக்கு வந்துடும் வித் 5% டிடிஎஸோட. இதுதான் ரீபர்ச்சேசிங். பாருங்க,
உங்களுக்கு கீழே வந்து பெரிய டீம் வச்சிருக்கீங்க, அவங்க மாசம்னா ஒரு 2000 3000 பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா அந்த பிவினால கூட உங்களுக்கு வருது. இது வரைக்கும் ஏதாச்சும் ஹமாம் சோப்பு வாங்குறதுனால ஹமாம் கம்பெனிக்காரன் உங்களுக்கு எதனா லாபம் கொடுத்துருக்காங்க? கிடையவே கிடையாது. அந்த கடைக்காரன் உங்க அண்ணாச்சி யாருன்னா அதுல ₹1 ₹2 நமக்கு கொடுப்பாங்களா? கிடையவே கிடையாது. ஆனா இனிமேல் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணி உங்களுக்கு கீழே யாராச்சும் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல லாபம் வரும். சரிங்களா? கம்பெனிக்கு லாபம் வருதுல 80% கம்பெனி யாருக்கு கஸ்டமருக்கு கொடுத்துறாங்க, 20% கம்பெனி எடுத்துக்கிறாங்க. ஸோ எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு பார்த்தீங்களா? சரிங்களா? யாருமே கொடுக்க முடியாத, அதுவும் பைனரி பிளான்ல கொடுக்கவே முடியாத, சாத்தியமே இல்லாத விஷயத்த நம்ம கம்பெனி சாதிச்சு காட்டியிருக்காங்க. ஸோ அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஒரு வாரத்துக்கு மேக்சிமம் ஒரு ஐடியில ரெஃபரல் இன்கம் மூலமா 2,40,000 அண்ட் மந்த்லி வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 2,50,000. ஸோ அப்போ கிட்டத்தட்ட 5 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய வருமான வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து ரீசெண்டா லான்ச் பண்ணது. ரீபர்ச்சேஸ் இன்கம் லான்ச் பண்ணதுல இருந்து எல்லாருமே ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வெளியே வரதோட ரேட்டு கம்மியான பிரைஸ். சரிங்களா? வீட்டுக்கே வந்துருது. இதை வாங்குறதுனால நமக்கு நமக்கு ரெஃபரல் இன்கமும் கிடைக்காது. அப்புறம் யாருக்குதான் இந்த வாங்கணும்னு தோணாது. எல்லாருமே மளிகை சமயம் ஏதோ ஒரு கடையில வாங்கிட்டு அது நம்ம கடையிலே வாங்கிட்டோம்னா நமக்கே லாபம் தானே. சரிங்களா? ரெஃபரல் பண்றதுக்கும் இன்கம், ப்ராடக்ட் வாங்குறதுக்கும் இன்கம். சரிங்களா? ஒரே கல்ல ரெண்டு மாங்கன்ற. சரிங்களா? அவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னேஷன்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஸோ நீங்க விஜய் அவார்ட்ஸ், சன் டிவி அவார்ட்ஸ்லாம் பாக்குறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். எங்க டூர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மலேசியா டூர் ரீசெண்டா போயிட்டு வந்தோம் 2023. ஸோ தாய்லாந்து வந்து விபிசிஎஃப்டிஸ் போயிட்டு வந்தாங்க. கோவாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபிளைட் பிடிச்சி போனோம். மலேசியாவுக்கு கிட்டத்தட்ட 7 ஃபிளைட் பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் போயிருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாம டொமஸ்டிக் டூர் இருக்கு, கொடைக்கானல், கோவா, ஏலகிரி அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் இல்லையா, ஒரே டைம்ல 100 பேர் கார் எடுத்தாங்க, மெகா கார் கார்னிவல். ஸோ எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட்ல 4000 பேர் வச்சு இந்த மீட்டிங் பண்ணோம். அண்ட் அது மட்டும் இல்லாம ரீசெண்டா நடந்த ஆக்சஸ் ஆனுவல் ஃபெஸ்ட் 50th இயர் ஆனிவர்சரியை நேரு இண்டஸ்ட்ரி இடத்துல ஒரு 12,000 பேர் வச்சு மீட்டிங் வச்சோம். ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்தது. ஸோ மொத்த தமிழ்நாடுமே திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீட்டிங் நடத்தணும். ஸோ எங்களோட விஷன் வந்து இதெல்லாம் நாங்கள் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கோம். சரிங்களா? இந்த விஷன்லாம் வந்து ஒண்ணுமே இல்லைன்றது அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது இல்லாம லேடிஸ் வந்து இந்த பிஸ்னஸ் பண்றதுக்கு பொதுவான டைமு மதியானம் 2:30 மணி. அந்த 2:30 மணி மீட்டை நாங்கள் உமன்ஸ் கனெக்ட்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேல நடத்திட்டு வரோம். ஸோ இதுதான் நானு, மேல ஒரே ஒரு ஆள் இருக்கும் பாருங்க. ஸோ இவ்வளவு பெரிய டீம் வந்து உருவாக்கி எல்லாருமே வந்து எந்த ஒரு சுயநலமும் இல்லாம பொதுநலம், இதனால அவங்களுக்கு ₹1 கூட லாபம் கிடையாது. இருந்தாலும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாம பொதுநலத்தோட எல்லாருமே சம்பாதிக்கணும். ஏன்னா ஜென்ஸ் வந்து எங்க வேணாலும் டிராவல் பண்ணி பிசினஸ் பண்ணலாம். பட் லேடிஸ் அப்படி கிடையாது. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அவங்க வீட்டுல இருந்துட்டு மொபைல்லே பண்ணணும்னு சொல்லிட்டு ஜூம்ல கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய டீம் எஃபர்ட். ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப். ஸோ கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நியூ வைஸ் பிரசிடென்ட்ஸ், கம்பெனியோட ஃபவுண்டர் டைரக்டர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து தனி மரம் எப்பவுமே தோப்பாகாது. எப்பயுமே வந்து ஒரு டீம் ஒர்க் மூலமா மட்டும்தான் நம்மளால வந்து ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கடைசியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி நான் இந்த ப்ரெசன்டேஷனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ₹1,00,000 சம்பாதிக்கிறேன், உனக்கு எதுக்கு இந்த பிசினஸ் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, நான் இருக்கிறேன், நான் வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், என் குடும்பம் நல்லா இருக்கு. பட் ஆனா அப்படி ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா, அப்படி ஒரு வேலை இல்லை, ₹1,00,000 வருமானம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத கண் எதிர்க்க என் ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு. சரிங்களா? கொரோனால அவன் வந்து தவறிட்டான். அப்படி தவறும் போது அவனோட ஃபேமிலி எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆனா, கம்பெனி எந்த உதவியும் பண்ணாது. சரிங்களா? சொந்தக்காரங்க அவ்வளவுதான், 1 மாசத்தோட காணாம போயிடும். ஸோ ஒய்ஃப் வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? ஸோ என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. பசங்க சிபிசில இருந்து ஸ்டேட் போர்டு மாறுறாங்க. வாங்கின கடனு காரெல்லாம் விற்கிற அளவுக்கு போயிடுச்சு. ₹1,00,000 வருமானம். இப்ப எனக்கு வேலை இல்லைன்னா நான் வேற வேலை கூட தேடி அதை விட அதிகமான சம்பளமோ கம்மியான சம்பளமா இருக்க முடியும். பட் இல்லை அப்படின்னா வருமானம் இல்லை. அப்பதான் யோசிச்சேன், அக்கா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். இல்லைனால என் குடும்பத்துக்கு வருமானம் வர மாதிரியான ஒரு பிசினஸ் நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிசினஸ் எடுத்தேன். கிட்டத்தட்ட 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 2000 பேருக்கும் ஜாஸ்தியான நபர்கள் வந்தாலும் ஒரு 50 பேர் ஆக்டிவா இருந்தாலே போதும். சரிங்களா? எனக்கு இந்த பிசினஸே வேண்டாம் போடா அப்படின்னு தூக்கி போட்ட போனா கூட ஒரு வருஷத்துக்கு ₹15,00,000 வருமானம் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டீமை உருவாக்குறதுக்கு எனக்கு ஒரு 3 வருஷம் தான் டைம் இருக்கு. சரிங்களா? பட் ஆனா இது எந்த ஒரு ஜாப்லயுமே எந்த ஒரு பிசினஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால கிரியேட் பண்ண முடியாத ஒரு பேசிவ்.
நான் இல்லைனாலும் என் குடும்பத்துக்கு வாரம் வாரம் வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல பிசினஸை எடுத்துட்டேன்ற திருப்தி வந்து எனக்கு இருந்துச்சு. சரிங்களா? அந்த பயம் எனக்கு போக்கியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சஸ் இந்தியா. அதுக்காக தான் இந்த பிசினஸ் பண்றோம். இங்க நான் ஜெயிக்கிறேன் அப்படின்றத விட டீமா ஜெயிக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பா வாங்க. ஸோ யாரா இருந்தாலும் சரி, இந்த பிசினஸ உங்களுக்கு கத்துக் கொடுத்தாதான் நாங்க ஜெயிக்க முடியும். ஸோ கத்துக் கொடுக்கறதுக்கு நாங்க இருக்கிறோம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கணும், உங்களுடைய கான்டாக்ட்ஸை ஒதுக்கணும். ஸோ உங்களை சேர்த்து விட்டவங்க என்ன சொல்றாங்களோ அதை மறக்காம கேட்டீங்க அப்படின்னா சர்வ நிச்சயமா வாழ்க்கையில மட்டும் இல்ல, உங்களுடைய தலைமுறையே வந்து செழிக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், பட் இருந்தாலும் இதை டீட்டெயிலா கொடுக்கணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கு, புரியல அப்படின்னா கண்டிப்பா ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேளுங்க. நான் கண்டிப்பா உங்க டவுட்டை கிளியர் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. டீம் ஒர்க் மேக்ஸ் த ட்ரீம் ஒர்க். தேங்க்யூ ஸோ மச். எஸ், மணி இருக்காரா? போயிட்டா? மணி இருக்காரு. இருக்காருங்க சார். மணி சார், உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேன் சார். கேட்டேன் சார். சார் எப்படி சார் இருக்கு நம்ம பிசினஸ்? நல்லா இருக்கு சார். நம்புற மாதிரியா இருக்கு? நம்புற மாதிரி இருக்கு. பிசினஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ண சார். இதை ட்ரை பண்றதுனால உங்களுக்கு எதனா லாஸ் இருக்கா சார்? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. எப்போ பண்ணலாம் சொல்லுங்க. இந்த மந்த் 5 மேல சேலரி தான் சார், அக்கௌண்ட் பண்ணிடுவோம். சார், லவ்வர்ஸ் டேல நீங்களும் உங்க ஒய்ஃபும் சேர்ந்து இன்கம் போஸ்டோட நீங்க வந்து செலிப்ரேட் பண்ணணும். சரிங்களா? பிப்ரவரி 14 இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணி ஒரு வாரத்துல 5000 ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு கேட்டு அந்த சம்பாதிச்ச வச்சு உங்க ஒய்ஃபுக்கு ஒரு gift வாங்கி கொடுக்குறீங்க பிப்ரவரி 14. பிப்ரவரி 14 எத்தனை நாள் இருக்கு? 10 நாள் தான் இருக்கு. நாளைக்கே ஜாயின் பண்ணுங்க. ஒரு வாரத்துல 5000 ரூபாய் நான் சம்பாதிக்கணும், 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும். என் பொண்டாட்டிக்கு நான் புடவை புதுசா வாங்கி தரேன் ஆக்சஸ்ல சம்பாரிச்சு. ஒரு வாரத்துல 10,000 ரூபாய் சம்பாதிச்சு எனக்கு பிளான் கொடுத்து எனக்கு கூட சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேளுங்க. சம்பாதிச்சு பிப்ரவரி 14 போட்டோ போட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்க. பண்றீங்களா? நான் கேட்பேன் சுந்தரி மேம் கிட்ட. எனக்கு தெரியும் சுந்தரி மேம் பக்கத்துல தான் இருக்காங்க. போன் பண்ணி கேட்டு மணி சார் சேர்ந்தாரான்னு கேட்பேன். ஓகேவா? சேரணும். உங்க போட்டோ நான் பார்க்கணும். சரிங்களா? திருநெல்வேலி தானே நீங்க? இந்த வருஷத்துக்குள்ள உங்களை நேர்லயே நான் மீட் பண்றேன். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்களே என்ன மீட் பண்றீங்க. சரிங்களா? உங்களுக்கு பிப்ரவரி 14 இந்த ஆக்சஸ் இந்தியால இருந்து சம்பாரிச்ச கிஃப்ட் தான் உங்க ஒய்ஃபுக்கு கொடுக்கணும். ஓகேவா? சூப்பர் சார். எதனா டவுட் இருக்கா சார்? சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நாளைக்கு ஜாயின் பண்ணணும். ஓகேவா? ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். எஸ், சீமா கபூர் மேம், உங்களுக்கு அட்மிட் ஆப்ஷன் கொடுக்குறேன். எஸ் சார், வாய்ப்பு கொடுத்ததுக்காக மகிழ்ச்சி சார். எஸ் சார். உங்களோட பிரசன்டேஷன் கேக்குறதுக்காக நான் எப்பவும் நான் காத்திருந்தேன் சார். சூப்பர் சார். தேங்க்யூ வெரி மச் சார். உங்களோட டைம் எடுத்து நீங்க நமக்காக சொல்லிட்டு அவ்வளோ நல்லா பிரசன்டேஷன் கொடுத்திருக்கீங்க சார். தேங்க்ஸ் சொல்லுறதுக்காக ஹேண்ட் ரைஸ் பண்ணேன் சார். தேங்க்யூ சார். சார் பேசுறீங்களா? கேட்கலங்க சார். இப்ப கேக்குதா? இப்பதாங்க சார் கேக்குது. ஓகே. யாரெல்லாம் வந்து ஃபீல் பண்ணீங்க, ஐயோ என்னோட கெஸ்ட் இன்னைக்கு இல்லையா, மணி மாரி ஒரு 10 ஆள உட்கார வச்சிருந்தா இன்னைக்கு வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு யாருமே திங்க் பண்ணீங்களா? கண்டிப்பா நான் திங்க் பண்ணேங்க சார். ரூபாமணி திங்க் பண்ணிருக்காங்க. எஸ் ரூபாமணி சொல்லுங்க. போச்சே வடை போச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். லட்டு மாதிரி கொடுத்துருக்கலாமே, உட்கார வச்சிருக்கலாமேன்ட்டு. எப்படி குடுக்குறீங்கன்னு பாக்கலான்ட்டு வந்தா செம்மையா இருந்தது. சூப்பரா இருந்தது. ஓகே சூப்பர், நல்லது. யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நஸ்ரீன் மேம் சொல்லுங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். உங்களை மாதிரி எங்களுக்கு பண்றதுக்கு தான் கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. எங்களோட ரொம்ப ரொம்ப நல்லா பண்றீங்க. அண்ட் ரீபர்ச்சேஸ் இன்கம் ரொம்ப கிளியரா புரிஞ்சிச்சு சார். எங்களோட பெஸ்ட் நாங்க வந்து எங்க பிரசன்டேஷன்ல கொடுக்குறோம் சார். தேங்க்யூ சோ மச் சார். சூப்பர் தேங்க்யூ. எஸ் சுந்தரி மேம் சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி சார்.
இன்னைக்கு ஓகே ஓகே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க பிளான் பிரசன்டேஷன் கேக்குறேன் சார். சும்மா ரொம்ப சூப்பரா இருந்தது சார் நீங்க கொடுத்த அந்த பிளான் நானே பிரசன்டேஷன். நானே ரொம்ப மாசம் கழிச்சு கொடுக்குறேன். நான் எப்போ கொடுத்தேன் கடைசின்னு தெரியல, ஞாபகமே இல்லை ஆமா சார், பிரசன்டேஷன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு கேட்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்புறம் ரீபர்ச்சேசிங் எனக்கு ரொம்ப புரிஞ்சது. காலையில கூட மார்னிங் வெப்சைட் சார் சொல்லியிருந்தாங்க, தனிகள் சார். ரொம்ப புரிஞ்சது. இப்ப நீங்க சொன்னதும் இன்னும் எனக்கு ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அதுல வேற இன்னும் ஓகே. ரொம்ப சந்தோஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நியூ ஒரு கெஸ்ட் ஈவினிங் தான் அவங்ககிட்ட நான் பேசினேன். ஃபேஸ்புக் மூலமா அவங்ககிட்ட ஈவினிங் தான் அவங்ககிட்ட பேசினேன். இப்ப ஜஸ்ட் அவங்களே கேட்டாங்க என்ன டீடைல்ஸ் மேடம் சொல்லுங்கன்னு கேட்கும்போது, நீங்க பிளான் பிரசன்டேஷன் கொடுக்க போற சொன்னா சடனா தான் அவங்களுக்கு நான் இன்வைட் பண்ண உடனே உள்ள வந்துட்டாங்க. உங்களோட பிளான் கேட்டு அவங்க ஜாயின் பண்ண போற ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். தேங்க்யூ சோ மச் சார். சூப்பர் சூப்பர் மேம். சீக்கிரம் அவங்கள சம்பாதிக்க வைங்க. பிப்ரவரி 14க்குள்ள கிஃப்ட் வாங்குற அளவுக்கு. சரியா? ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட், கிளாரிஃபிகேஷன், ஃபீட்பேக்? எஸ் அம்சா மேம் சொல்லுங்க. சார் டவுட்ஸ்லாம் எதுவும் இல்லைங்க சார், ஃபீட்பேக் தான். ஆக்சுவலி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா கொடுத்துருக்கீங்க. ரீபர்ச்சேஸ் இன்கம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுமே தெளிவா சொல்லியிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நல்லா இருக்கீங்களா? ஹாய் சார், ஐம் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா எனக்கு டவுட் என்னன்னா, 1000 ரூபி 1K பர்ச்சேஸ் பண்ணா 100 ரூபின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. 2K பர்ச்சேஸ் பண்ணா 150 அண்ட் 3K பர்ச்சேஸ் பண்ணும்போது 600 நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. இல்ல, இப்போ 3000 பர்ச்சேஸ் பண்ணனா அதுல 20% எவ்வளோ? ஓகே, பெர்சன்டேஜ் கால்குலேஷனா சார்? ஆமா ஆமா, பர்சன்டேஜ். அது வந்து டிஸ்கவுண்ட் போனஸா ஆட் ஆகும். ஓகே, இப்போ 3000 ரூபாய்க்கு நம்ம 3000 ரூபாய்க்கு மேல வாங்குறோம்னா 20% அதுல எவ்வளவோ அது டிஸ்கவுண்ட் கூப்பன்ல ஆட் ஆகும். அதுதான் ஃப்ரீ டிஸ்கவுண்ட் போனஸ். ஓகே, அண்ணா ஒன் மோர் query. இந்த ஸ்லைட் நீங்க காட்டும் போது ரீபர்ச்சேசிங் இன்கம்ல 1 PVன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க. அங்க ஈக்குவல் டு 10 PV 10 ரூபீஸ். ஆமா, 10 ரூபீஸ்னு இருந்தது இல்லையா? அங்க என்ன எனக்கு வேறினா, நீங்க சொல்லும் போது வாங்குற ப்ராடக்ட் வந்து ஈச் ப்ராடக்ட்டுமே ஒரு பிவி இருக்கும்னு சொன்னீங்கல்ல? ஆமா, எனக்கு அது கொஞ்சம் டவுட் இருக்கு. சோ என் ஸ்கிரீன் தெரியுதா பாருங்க. தெரியுது சார். இப்போ இங்க தெரியுது இல்லையா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி 25 ரூபாய், டிஸ்கவுண்ட் 4 ரூபாய் ஆயிட்டு 22 ரூபாய் 99 காசுன்னு வருதா? ஸோ அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன பிவின்றதோ நம்மளுக்கு கால்குலேட் ஆயிட்டு இங்க டோட்டல் பிவி பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போனஸ்ல 219 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. அண்ட் பிவி வந்து 2.7423. ஸோ இப்போ இது வந்து லெஃப்ட்ல இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ லெஃப்ட்ல எவ்வளவு ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க? 1800 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 1800 ரூபாய்க்கு வாங்கி அவங்களுக்கு 2.74 பிவி ஆட் ஆயிருக்கு ஒருத்தர் வாங்கும்போது. இந்த மாதிரி 10 பேர் வாங்கினாங்கன்னா 20 பிவி ஆட் ஆகுமா? இதே மாதிரி ரைட்ல ஒரு 10 பேர் வாங்கினா 20 பிவி பேர் மேட்ச் ஆச்சுன்னா 200 ரூபாய் வரும். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட் லாபம் ஜாஸ்தியா இருந்தா பிவி ஜாஸ்தியா இருக்கும். சரிங்களா? சில ப்ராடக்ட் வந்து 0 பிவியா இருக்கும். இப்போ ஒரு நம்ம வந்து யூஎஸ்பி சார்ஜர் வாங்குறோம்னு வச்சுக்கலாம். அந்த சார்ஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பிவி இருக்கும். பட் அதுவே வந்து மவுஸ் வாங்குறோம்னா 0 பிவி தான் இருக்கும், இல்லைன்னா 0.2 பிவி இருக்கும். துவரம்பருப்பு வாங்குறோமா, துவரம்பருப்புக்கு 0.2 பிவி இருக்கும். பட் ஆனா உளுத்தம்பருப்புக்கு 0.1 பிவி இருக்கும். ஸோ நம்ம சூஸ் பண்ற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே பிவி வந்து நம்மளுக்கு இங்கே லிஸ்ட் அவுட் ஆகுது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே. நீங்க இப்போ வந்து ஒரு purchasing the product and எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே might be if நான் எதனா ஒரு cloth வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், for that also there will be a PV இல்லைங்களா? தெரியுது சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மண்ட், சரிங்களா? ஆல்மண்டோட எம்ஆர்பி 399 ரூபாய். ஆனா பிரைம் கஸ்டமர்ஸ்க்கு 385 ரூபாய். சேவிங்ஸ் வந்து 44 ரூபாய். அந்த ப்ராடக்ட் வாங்கினா எவ்வளவு பிவி ஆட் ஆகும்னா 1.7892. இதே கொரியண்டர் பவுடர் வாங்கினா 0.0678 பிவி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே ஒவ்வொரு பிவி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க சூஸ் பண்ண அந்த பிவி ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அந்த பிவி ஆட் ஆகிட்டு மேலே இருக்கிறதுக்கு ஆட் ஆகும். இந்த மாதிரி லெஃப்ட்ல ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர் வாங்குறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பிவி பேர் மேட்ச் ஆகுதோ நம்மளுக்கு மந்த் எண்ட்ல நம்மளுக்கு அது இன்கம்மா கொடுத்துரும். அந்த இன்கம் 5 வகையா பிரிச்சு கொடுப்பான். Okay, அந்த இன்கம் வந்து சோ வீக்லி இன்கம் கிடையாது, மந்த்லி இன்கம். and there is no carry forward. ஆமா, நோ கேரி ஃபார்வர்ட், மந்த்லி இன்கம் தான்.
அண்ட் அந்த இன்கமும் ஃபுல்லா எடுத்துக்க முடியாது. ஷாப்பிங் பேஸ்கெட்ல ஒரு 1000 ரூபாய் போகும், 10% ஃபாரின் ட்ரிப்புக்கு போயிடும். மீதி இருக்கிற அமௌண்ட் மட்டும்தான் டிடிஎஸ் பிடிச்சி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். யா தட் பார்ட் ஐ கிளியர்ட் சார். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுது. மேபி சொல்லும் போது இன்னும் டவுட் வரலாம். ஓகே, நான் இந்த வீடியோ போடுறேன் சரிங்களா, யூடியூப்ல போடுறேன். அண்ட் அது இல்லாம ரீபர்ச்சேஸ் இன்கம் நான் தனியாகவும் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணி போடுறேன் குரூப்ல. ஆல் ரைட் ஓகேவா? சார். அண்ட் பிரசன்டேஷன் இட் வாஸ் டூ குட். ரொம்ப பொறுமையா நிதானமா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. குவைரியே எதுவுமே இருக்காது, பட் எனக்கு இது புதுசுன்றதுனால குவைரி வந்து. ஓகே ஓகே ஃபைன், தேங்க்யூ தேங்க்யூ. எஸ் சுந்தரிமான் சொல்லுங்க. சார் எனக்கு ஒரு டவுட் சார். எனக்கு கேளுங்க. என்னோட நேம்ல வந்து ஒரு 7 ஐடிஸ் போட்டிருக்கு சார். நீங்க சொன்னீங்களே சார், அது மாதிரி பேன் கார்டு ஆதார் கார்டு அப்லோட் கொடுக்கணும்னு சொன்னீங்களா? இப்ப எங்க ஹஸ்பண்ட் நேம்லயும் 7 ஐடிஸ் இருக்கு, பசங்க பேர்லயும் இருக்கு. எப்படி சார் இது எல்லாம் ஒன்னா கொடுக்கலாமா, இப்படி தனித்தனியா கொடுக்கலாமா? ஆமா, எல்லாத்துக்கும் ஒன்னே கொடுங்க, உங்கள்தே கொடுங்க சரிங்களா. அது உங்க ஹஸ்பண்ட் தான்றதுக்கு ப்ரூஃபா ஆதார் ஐடியில சொல்றேன். எப்ப இது என் ஹஸ்பண்ட், ஆதார்லயே இருக்கு பாரு, இது என் பையன், ஆதார்ல என் பையனும் இருக்கா, இல்லைன்னா ரேஷன் கார்டு கொடுத்துருங்க, ரேஷன் கார்டுல என் பசங்க பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபை கொடுத்து ஒரே பேன் கார்டு, ஆதார், பேங்க் டீடைல்ஸ், உங்க ஐடிக்கு, ஹஸ்பண்டுக்கு, பசங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே டீடைல்ஸ் அப்டேட் பண்ணுங்க. என்னோட டீடைல்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாமா சார்? எல்லாருக்கும் கொடுத்துடலாம். ஆனா உங்க ஹஸ்பண்டோட ஐடியில உங்க ரேஷன் கார்டையே நீங்க அட்டாச் பண்ணணும். அது உங்க ஹஸ்பண்ட் தான்றதுக்கு ஒரு ப்ரூஃப். அதாவது ஸ்மார்ட் கார்டு இருக்குல்ல சார், அது பேன் கார்டு. அதுதான் பேன் கார்டுல இருக்காது. பேன் கார்டு எல்லாம் செல்லாது. பேன் கார்டுல ஹஸ்பண்ட் பேர் வராதுல்ல. ஒண்ணு ஆதார் ரேஷன் கார்டு, இல்லைன்னா வந்து ஆதார் கார்டு. ஓகே சார், என் பசங்க பேர்லயும் இருக்கு, அதே மாதிரி அவங்களுக்கும் அதுவும் ரேஷன் கார்டு போடணும். ஆமா, ரேஷன் கார்டு போட்டு அந்த ரேஷன் கார்டு மட்டும் கொடுத்துட்டு என்னோட ஆதார் ப்ரூஃப் மட்டும் கொடுத்தா போதுமா சார்? உங்க பேங்க் டீடைல்ஸ் கொடுங்க சரிங்களா. உங்க பேங்க் டீடைல்ஸ், உங்க ஆதார், அவங்க பையன்றதுக்கு ஒரு ப்ரூஃப், ஒரு டிக்கெட்டை ரைஸ் பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளவுதான். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். அப்லோட் பண்றது உங்களது அப்லோட் பண்ணணும். உங்க ரிலேட்டிவ் தான் அப்படின்றதுக்கு, உங்க ஹஸ்பண்ட் தான் உங்க இதுக்குன்றது ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணிடணும் அந்த ஐடியில போயிட்டு. ஓகே ஓகே சார், சரிங்களா. உங்க ரேஷன் கார்டை அங்க அப்லோட் பண்ண முடியாது, டிக்கெட்ல தான் அப்லோட் பண்ண முடியும். ஓகே ஓகே சார். ஓகேவா? ஓகே. அதனால எவ்வளவு ஐடி இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரே இதுவா போட்டு விடுங்க சரிங்களா. அதுக்காக வந்து ஒன்னு விட்டு தங்கச்சி, அண்ணன், தம்பி இவங்க எல்லாம் போட்டுறாங்க சரிங்களா. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அப்பா, அம்மா, குழந்தைங்க இவங்க எல்லாம் போட்டுக்கலாம். அதுக்குதான் நமக்கு ப்ரூஃப் இருக்கு. சரியா? ஓகே மேம். சரியா? பண்ணிக்கலாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். Thank you sir. Thank you leaders. Thank you all. Thank you all. Thank you.